உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, 11ஆம் நாளுக்கு நம்ம வந்திருக்கோம். மரியனையினுடைய ஓராண்டில் வீடியோ வழி விவிலி வாசிப்பு திட்டத்தின் 11வது நாள். இந்த வீடியோ முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, இதை பற்றி என்னன்னே தெரியலன்னா, இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்குறோம், அறிமுக வீடியோக்கான லிங்க். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அறிமுக வீடியோவை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதாவது இந்த சேனலில் Day 1, Day 2, Day 3ன்னு லைனாக வீடியோக்கள் இருக்கும். நீங்கள் என்றைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ எந்த நாளாக வேணா இருக்கலாம், இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து சேனலில் கிளிக் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற நாள் 1 முதல் நாளுக்கான வீடியோ கிளிக் பண்ணி கண்டினியூஸாக நீங்கள் 365 நாள் அந்த நாளுக்கான வீடியோ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஏறக்குறைய தான் விவிலி வாசிப்பின் பகுதிக்கு இருக்கும். விளக்க உரைகள் தான் நீண்ட நேரம் இருக்கும். அதனால் அந்த வீடியோ வாசிப்பின் பகுதியை மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட மொத்த பைபிளையும் நீங்கள் 365 நாளில் வீடியோ வழியில் நீங்கள் வாசித்து முடிச்சிடலாம். அதுக்கான ஒரு திட்டம் தான் இது. சரி, இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, தொடக்க நூல் 22வது அதிகாரம் 23வது அதிகாரமும். 22வது அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஆபிரகாமை ஆண்டவர் ஈசாக்கை, அவரோட ஒரே மகனை பலியிட சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறாரு. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த விஷயம் நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது, கடவுள் ஏன் இப்படிலாம் கேட்குறாரு? ஒரு நல்ல கடவுள் ஒரு மனுஷ குழந்தையை பலியிட சொல்லி கேட்பாரா அப்படின்னு மேலோட்டமாக நமக்கு தோணலாம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் மற்ற நாளுடைய விளக்கங்கள் பார்க்கலனாலும் இந்த ஒரு நாள் மட்டும் அது விவிலி வாசிப்பு பகுதிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய விளக்கத்தை பார்க்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஏன்னா இந்த நாளை நம்ம ஒழுங்காக புரிஞ்சுக்கலன்னா, இந்த நிகழ்வை நம்ம ஒழுங்காக புரிஞ்சுக்கலன்னா, ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுவதனுடைய அந்த அர்த்தங்களை விளக்கங்களை நம்ம புரிஞ்சுக்கலன்னா, மொத்த பைபிளையுமே நம்ம புரிஞ்சுக்கிறது ஆழமாக இருக்காது. ஆண்டவர் நம்மளை எவ்வளோ அன்பு செய்கிறான்றது, கடவுளுடைய அன்பு நமக்கு புரியாமல் போயிடும். இந்த கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை இந்த இடத்துல இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும், இந்த 22வது அதிகாரத்தில். அதனால் நம்ம அது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம், ஒரு கிறிஸ்டியனாக நம்ம எப்படிப்பட்ட ஒரு அழைப்பை பெற்றிருக்கிறோம், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதெல்லாம் இந்த 22வது அதிகாரம் தான் எல்லாத்துக்குமே ஒரு மைய புள்ளியாக அமைய போகிறது. அதனால் கண்டிப்பாக உங்களை விளக்கத்தை கேட்பதற்காக அழைக்கிறோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இந்த 23வது அதிகாரத்தில் சாராவினுடைய இறப்பு மரணத்தை பற்றி நம்ம வாசிப்போம். வழக்கம் போல் தொடர்ந்து யோபுவினுடைய நூலில் நம்ம 11வது அதிகாரம் 12வது அதிகாரத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். ஸோ இந்த 11வது அதிகாரத்தில் ஜோப்பார், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எலிப்பாசு பேசிட்டார், பில்தாதும் பேசிட்டார். இன்றைக்கி ஜோப்பார் 3வது நண்பர் யோபுவை பார்த்து சொல்லுவார், நீ பாவம் பண்ணலன்னு சொல்கிற, ஆனால் நீ உன்னுடைய பார்வையிலேருந்து பார்க்குற, கடவுளுடைய பார்வையிலேருந்து பார்க்கும்போது நிறைய பாவங்கள் செய்திருக்க வாய்ப்பு இருக்குது. அவரை புரிந்து கொள்ள முடியுமா, அவருடைய ஞானத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கரெக்டாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். சரியாக தான் பேசுகிறார், ஆனால் தவறான நபரிடம் பேசுகிறார். அதனால தான் ஆண்டவர் தெளிவாக நமக்கு புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார், தீர்ப்பிடாதீர்கள்னு. ஏன்னா நம்மளுடைய தீர்ப்பில் நீதி இருப்பதில்லை. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நம்மளுடைய சுயநலம் இருக்கும், ஏதோ அது ஒரு தவறு இருக்கும். ஏன்னா நம்மளால் முழு கோணத்தையும் பார்க்க முடியாது. அதனால் நம்ம யாரையும் தீர்ப்பிடாமல் இருப்பதுனால. ஆனால் ஜோப்பார் இங்கே யோபை தீர்ப்பிடுவதை நம்ம இங்கே பார்க்குறோம். 12வது அதிகாரத்தில் யோபு திரும்பவும் மறுமொழியாக, நான் உங்களுக்கெல்லாம் ஒரு சிரிப்பு பொருளாட்டேன், ஒரு கேளிக்கை பொருளாக நான் இருக்கிறேன், நான் பாவம் பண்ணலை, எனக்கு அது நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி யோபு சொல்கிறத 12வது அதிகாரத்தில் பார்ப்போம். தொடர்ந்து நீதிமொழிகளில் 2வது அதிகாரத்தை நம்ம வாசிச்சுட்ருக்கோம். 9வது வசனத்திலிருந்து 15வது வசனம். நம்ம ஞானத்திற்கும் அறிவுக்கும் செவி கொடுத்தோம் அப்படின்னாக்க, நம்மளோட இதயத்தை நம்ம பணத்தை தேடுறதை விட, புதையலை தேடுறதை விட, செல்வத்தை தேடுவதை விட ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் விவேகத்தையும் தேடணுன்னா நமக்கு என்னென்ன நன்மைகள் வரும் அப்படின்றத இன்றைக்கி நீதிமொழிகள் நம்ம பார்ப்போம். இதை யோபு தேடினார், ஆபிரகாமும் ஈசாக்கும் தேடினாங்க. அவங்களோட வாழ்வில் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்த போதும் ஞானத்தோடும் அறிவோடையும் முன்மதியோடையும் விவேகத்தோடையும் அவங்க நடந்துக்கிட்டதை நம்ம பார்க்குறோம். சரி, இன்றைக்கி கேள்விகள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா இன்றைக்கி இந்த நிகழ்வை நம்ம எல்லோரும் கவனத்தோடு பொறுமையாக வாசிக்க போகிறோம், கேட்க போகிறோம். ஸோ 3 கேள்விகள் தான். முதல் கேள்வி, ஈசாக்கை ஆபிரகாம் பலியிட்ட போது ஈசாக்கோட வயது என்னவாக இருந்தது என்று விவிலியத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அதை நம்ம பார்ப்போம். 2வது கேள்வி என்ன நோட் பண்ணணும் அப்படின்னாக்க, எந்த மலையின் மீது ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த அழைத்து சென்றார், எந்த மலையினுடைய பெயர் என்ன, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 3வது, ரெபேக்கா புதிய ஒரு கேரக்டர் வரப்போகிறாங்க. நம்ம இதுக்கப்புறம் நாளையிலேருந்து வாசிக்க ஆரம்பிப்போம். இந்த ரெபேக்கா ஆபிரகாமுடைய சகோதரனுடைய பொண்ணு. ஸோ எந்த சகோதரனுடைய பொண்ணு, சகோதரருடைய பெயர்கள் 2 சகோதரர்கள் இருக்காங்க, எந்த சகோதரருடைய பொண்ணு, அதையும் கவனித்துக்கொண்டு இன்றைக்கி நம்ம வாசிப்போம். இன்றைய தினத்துக்கான விவிலிய பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி
நம்ம ஜெபிப்போம். தந்தையம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். நமக்கு கற்றுத்தந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் அம்மா. ஆமேன். தொடக்க நூல் அதிகாரம் 22. இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். அவர் அவரை நோக்கி, ஆபிரகாம் என, அவரும் இதோ அடியேன் என்றார். அவர், உன் மகனை, நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்துக் கொண்டு மோரியா நிலப்பகுதிக்குச் செல். அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார். அவ்வாறே ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தமது கழுதைக்கு சேணமிட்டு தம் வேலைக்காரருள் இருவரையும் தம் மகன் ஈசாக்கையும் அழைத்துக் கொண்டு எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை வெட்டிய பின் கடவுள் தமக்கு குறிப்பிட்டிருந்த இடத்தை நோக்கி புறப்பட்டுச் சென்றார். 3ஆம் நாள் ஆபிரகாம் கண்களை உயர்த்தி அந்த இடத்தை தூரத்திலிருந்து பார்த்தார். உடனே ஆபிரகாம் தம் வேலைக்காரர்களை நோக்கி, நீங்கள் கழுதையோடு இங்கேயே காத்திருங்கள், நானும் பையனும் அவ்விடம் சென்று வழிபாடு செய்த பின் உங்களிடம் திரும்பி வருவோம் என்றார். பின் ஆபிரகாம் எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை எடுத்து தம் மகன் ஈசாக்கின் மீது வைத்தார். நெருப்பையும் கத்தியையும் தம் கையில் எடுத்துக் கொண்டார். இவ்வாறு இருவரும் சேர்ந்து சென்றனர். அப்பொழுது ஈசாக்கு தன் தந்தையாகிய ஆபிரகாமை நோக்கி, அப்பா என. அவர், என்ன மகனே என்று கேட்டார். அதற்கு அவன், இதோ நெருப்பும் விறகு கட்டைகளும் இருக்கின்றன, எரிபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று வினவினான். அதற்கு ஆபிரகாம், எரிபலிக்கான ஆட்டுக்குட்டியை பொறுத்தமட்டில் கடவுளே பார்த்துக் கொள்வார் மகனே என்றார். இருவரும் சேர்ந்து தொடர்ந்து நடந்தனர். ஆபிரகாமுக்கு கடவுள் குறிப்பிட்டு சொல்லிய இடத்தை அவர்கள் அடைந்தனர். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடம் அமைத்து அதன் மேல் விறகு கட்டைகளை அடுக்கி வைத்தார். பின் தம் மகன் ஈசாக்கை கட்டி பீடத்தின் மீதிருந்த விறகு கட்டைகளின் மேல் கிடத்தினார். ஆபிரகாம் தம் மகனை வெட்டுமாறு தம் கையை நீட்டி கத்தியை கையில் எடுத்தார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் வானத்தினின்று, ஆபிரகாம் ஆபிரகாம் என்று கூப்பிட, அவர், இதோ அடியேன் என்றார். அவர், பையன் மேல் கை வைக்காதே, அவனுக்கு எதுவும் செய்யாதே, உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் தம் கண்களை உயர்த்தி பார்த்தார். இதோ முட்செடியில் கொம்பு மாட்டிக்கொண்டு நின்ற ஓர் ஆட்டுக்கிடாயை கண்டார். உடனே ஆபிரகாம் அங்கு சென்று அந்த கிடாயை பிடித்து தம் மகனுக்கு பதிலாக எரிபலியாக்கினார். எனவே ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யாவேயிரே என்று பெயரிட்டார். ஆதலால்தான் மலையில் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று இன்று வரை வழங்கி வருகிறது. ஆண்டவரின் தூதர் ஆபிரகாமை வானத்தினின்று மீண்டும் அழைத்து, ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் என் மீது ஆணையிட்டு கூறுகிறேன்,
உன் ஒரே மகனை எனக்கு பலியிட தயங்காமல் நீ இவ்வாறு செய்தாய். ஆதலால் நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமரபை பலுகி பெருகச் செய்வேன். உன் வழிமரபினர் தம் பகைவர்களின் வாயிலை உரிமையாக்கிக் கொள்வர். மேலும் நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததனால் உலகின் அனைத்து இனத்தவரும் உன் வழிமரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வர் என்றார். பின் ஆபிரகாம் தம் வேலைக்காரரிடம் திரும்பி வந்தார். அவர்கள் ஒன்று சேர்ந்து பெயர்செபாவுக்கு திரும்பிச் சென்றார்கள். அங்கேயே ஆபிரகாம் வாழ்ந்து வந்தார். இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் உன் சகோதரன் நாகோருக்கு மில்கா புதல்வரை பெற்றெடுத்திருக்கிறாள் என்று ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. மூத்த மகன் ஊசு, அவன் தம்பி பூசு, ஆராமின் தந்தையான கெமுவேல், கெசேது, அசோ, பில்தாசு, இதிலாபு, பெத்துவேல். பெத்துவேல் ரெபெக்காவின் தந்தை. இந்த 8 புதல்வர்களையும் மில்கா ஆபிரகாமின் சகோதரன் நாகோருக்கு பெற்றெடுத்தாள். மேலும் அவனுக்கு மறுமனைவியாகிய ரயுமா, தெபாகு, ககாம், தகாசு, மாக்கா என்பவர்களை பெற்றெடுத்தாள். தொடக்க நூல் அதிகாரம் 23. சாரா 127 ஆண்டுகள் வாழ்ந்தார். சாராவின் வயது இதுவே. கானான் நாட்டில் உள்ள எபிரோன் என்ற கிரியத்து அர்பா நகரில் சாரா இறந்தார். அவருக்காக புலம்பி அழுவதற்காக ஆபிரகாம் சென்றார். பிறகு சடலம் இருந்த இடத்தை விட்டு அவர் எழுந்து இத்தியரிடம் சென்று சொன்னது, நான் உங்களிடையே அந்நியனும் அகதியுமாயிருக்கிறேன். என் வீட்டில் இறந்தாரை நான் அடக்கம் செய்வதற்கான கல்லறை நிலத்தை உங்களுக்குரிய சொத்திலிருந்து எனக்கு விற்றுவிடுங்கள் என்று கேட்டார். இத்தியர் ஆபிரகாமுக்கு மறுமொழியாக, எம் தலைவரே கேளும், நீர் எங்களிடையே ஒரு வலிமைமிக்க தலைவராயிருக்கிறீர். எங்கள் கல்லறைகளில் சிறந்த ஒன்றில் உமது வீட்டில் இறந்தாரை அடக்கம் செய்யலாம். வீட்டில் இறந்தாரை தன் கல்லறையில் நீர் அடக்கம் செய்ய எங்களுள் எவனும் மறுக்க மாட்டான் என்றனர். அப்போது ஆபிரகாம் எழுந்து அந்நாட்டு மக்களாகிய இத்தியர் முன் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் வீட்டில் இறந்தாரை நல்லடக்கம் செய்வதை நீங்கள் விரும்பினால் நான் சொல்வதை கேளுங்கள். நீங்கள் சோகாரின் மகனான எப்ரோனிடம் எனக்காக பரிந்து பேசி அவருக்கு சொந்தமானதும் அவரது வயலின் மூலையில் இருப்பதுமான மக்பேலா குகையை எனக்கு தரும்படி செய்யுங்கள். உங்களிடையே எனக்கு உடமையான கல்லறை நிலம் இருக்குமாறு முழு விலைக்கு எனக்கு அதை விற்றுவிடும்படி கேளுங்கள் என்றார். இத்தியனான எப்ரோன் மற்ற இத்தியரோடு அமர்ந்திருந்தான். அவன் நகர வாயிலுக்கு வரும் இத்தியர் அனைவரும் கேட்கும்படி ஆபிரகாமை நோக்கி, வேண்டாம் என் தலைவரே, நான் சொல்வதை கேளும். நிலத்தையும் அதிலுள்ள குகையையும் உமக்கு நான் கொடுத்து விடுகிறேன். என் இனத்தார் முன்னிலையிலேயே அதை நான் உமக்கு கொடுத்து விடுகிறேன். வீட்டில் இறந்தாரை அங்கு அடக்கம் செய்வீராக என்றான். அப்போது ஆபிரகாம் அந்நாட்டு மக்கள் முன் தாழ்ந்து வணங்கி அவர்கள் கேட்கும்படியாக எப்ரோனை நோக்கி, நான் சொல்வதை தயவு செய்து கேளும். நிலத்திற்கான பணத்தை தருகிறேன், பெற்றுக்கொள்ளும். அப்பொழுதுதான் என் வீட்டில் இறந்தோரை அங்கு நான் அடக்கம் செய்வேன் என்றார். அதற்கு எப்ரோன் ஆபிரகாமை நோக்கி, என் தலைவரே, என் வார்த்தையை கேளும். நீர் கேட்கிற நிலம் 400 வெள்ளிக்காசுகள்தான் பெறும். நமக்குள்ளே இது என்ன? வீட்டில் இறந்தாரை அடக்கம் செய்து கொள்ளும் என்றான். எப்ரோன் சொன்னதற்கு இசைந்த ஆபிரகாம் இத்தியர் முன்னிலையில் பேசியபடி 400 வெள்ளிக்காசுகளை அன்றைய வணிக வழக்கத்திற்கேற்ப நிறுத்து கொடுத்தார். இவ்வாறு மக்பேலாவில்
மம்ரே அருகில் எப்ரோனுக்கு சொந்தமான நிலமும் அதிலிருந்த குகையும் நிலத்திலும் அதன் எல்லையை சுற்றிலும் இருந்த எல்லா மரங்களும் நகர வாயிலுக்கு வரும் அனைத்து இத்தியர் முன்னிலையிலும் ஆபிரகாமுக்கு உடைமையாயின. இவ்வாறு மம்ரே அருகில் மக்பேலா நிலத்தின் கல்லறையில் ஆபிரகாம் தம் மனைவி சாராவை அடக்கம் செய்தார். இதுவே கானான் நாட்டில் இருக்கும் எபிரோன். இவ்வாறு அந்நிலமும் அதிலிருந்த குகையும் இத்தியரிடமிருந்து ஆபிரகாமுக்கு உடைமையான கல்லறை நிலமாக உறுதி செய்யப்பட்டது. யோபு ஆகமம் அதிகாரம் 11. அதற்கு நாமாவியனான சோப்பார் சொன்ன மறுமொழி: திரளான சொற்கள் பதிலின்றி போகலாமா? மிகுதியாக பேசுவதால் ஒருவர் நேர்மையாளர் ஆகிவிடுவாரோ? வீண் வார்த்தைகள் மனிதரை வாயடைத்திடுமோ? நீர் நகையாடும் போது உம்மை யாரும் நையாண்டி செய்யாரோ? நானும் உன் கண்களுக்கு மாசற்றவன் என்கின்றீர். ஆனால் கடவுளே பேசட்டும், தம் இதழ்களை உமக்கெதிராய் திறக்கட்டும் என யாரேனும் அவரை வேண்டாரோ? அவரே ஞானத்தின் மறைபொருளை உமக்கு அறிவிக்கட்டும். அவர் இரட்டிப்பான அறிவும் திறனும் உடையவர். கடவுள் தீமைகளில் சிலவற்றை மறந்தார் என்பதை அறிக. கடவுளின் ஆழ்ந்த உண்மைகளை நீர் அறிய முடியுமா? எல்லாம் வல்லவரின் எல்லையை கண்டுணர முடியுமா? அவை வானங்களை விட உயர்ந்தவை, நீர் என்ன செய்வீர்? அவை பாதாளத்தை விட ஆழமானவை, நீர் என்ன அறிவீர்? அதன் அளவு பாருலகை விட பரந்தது, ஆழ்கடலை விட அகலமானது. அவர் இழுத்து வந்து அடைத்து போட்டாலும் அவை முன் நிறுத்தினாலும் அவரை தடுப்பார் யார்? ஏனெனில் அவர் மனிதரின் ஒன்றுமில்லாமையை அறிவார். தீமையை காண்கின்றார், ஆனால் அதை ஒரு பொருட்டாக கருதுவதில்லை. காட்டு கழுதை குட்டி மனிதனாக பிறந்தால் அறிவிலியும் அறிவு பெறுவான். உம்முடைய உள்ளத்தை நீர் ஒழுங்குபடுத்தினால் உம்முடைய கைகளை அவரை நோக்கி நீட்டுவீராக. கையில் கரை இருக்குமாயின் அப்புறப்படுத்தும். கூடாரத்தில் தீமை குடிகொள்ளாதிருக்கட்டும். அப்போது உண்மையாகவே நாணமின்றி முகத்தை ஏறெடுப்பீர், நிலைநிறுத்தப்படுவீர், அஞ்ச மாட்டீர். துயரை நீர் மறந்து போவீர். கடந்து போன வெள்ளம் போல் அதை நினைவு கோர்வீர். வாழ்வு காலம் நண்பகலை விட ஒளிரும். காரிருளால் மூடப்பட்டிருந்தாலும் காலை போல் ஆவீர். நம்பிக்கை இருப்பதனால் உறுதி கொள்வீர். சுற்றிலும் நோக்கி பாதுகாப்பில் ஓய்வீர். ஓய்ந்து படுப்பீர். ஒருவரும் உம்மை அச்சுறுத்தார். முகம் தேடி பலர் தயவை நாடுவர். தீயோரின் கண்கள் மங்கிப்போம். அனைத்து புகலிடமும் அவர்க்கு அழிந்து போம். உயிர் பிரிதலே அவர்தம் நம்பிக்கை. யோபு ஆகமம் அதிகாரம் 12. அதற்கு யோபு உரைத்த மறுமொழி: உண்மையிலும் உண்மை, நீங்கள்தாம் எல்லாம் தெரிந்தவர்கள். உங்களோடு ஞானமும் ஒழிந்துவிடும். உங்களைப் போல அறிவு எனக்கும் உண்டு. உங்களுக்கு நான் தாழ்ந்தவன் அல்லன். இத்தகையவற்றை யார்தான் அறியார்? கடவுளை மன்றாடி மறுமொழி பெற்ற நான் என் நண்பர்க்கு நகைப்பு பொருளானேன். குற்றமற்ற நேர்மையாளனாகிய நான் நகைப்பு பொருளானேன். இன்பத்தில் திளைத்திருக்கும் நீங்கள் என்னை ஏளனம் செய்கின்றீர்கள். அடிசறுக்கிய என்னை தாக்குகின்றீர்கள். கொள்ளையரின் கூடாரங்கள் கொழிக்கின்றன. இறைவனை சினந்தெழச் செய்வோரும் கடவுளுக்கு சவால் விடுப்போரும் பாதுகாப்பாய் உள்ளனர். இருப்பினும் விலங்கிடம் வினவுக, உமக்கு அது கற்றுக் கொடுக்கும். வானத்து பறவை உமக்கு அறிவுறுத்தும். அல்லது மண்ணில் ஊர்வனவற்றிடம் பேசுக, அவை உமக்கு கற்பிக்கும். ஆழியின் மீன்கள் உமக்கு அறிவிக்கும். இவற்றில் ஆண்டவரை அறியாதது எது? அவரது கைதான் இதை செய்தது என எது அறியாது? அவர் கையில்தான் அனைத்து படைப்புகளின் உயிரும் மனித இனத்தின் மூச்சும் உள்ளன. செவி சொற்களை பிரித்து உணர்வதில்லையா? நாக்கு உணவை சுவைத்து அறிவதில்லையா? முதியோரிடம் ஞானம் உண்டு, ஆயுள் நீண்டோரிடம் அறிவுண்டு. ஞானமும் வலிமையும் அவரிடமே உள்ளன. ஆலோசனையும் அறிவும் அவர்க்கே உரியன. இதோ அவர் இடித்திடுவதை எழுப்பிட இயலாது.
அவர் அடைத்திடுபவரை விடுவித்திட முடியாது. இதோ அவர் மழையை தடுப்பாரெனில் அனைத்தும் வறண்டு போம். வெளியே அதை வரவிடுவாரெனில் நிலத்தையே மூழ்கடிக்கும். வல்லமையும் மதிநுட்பமும் அவருக்கே உரியன. ஏமாற்றுவோரும் ஏமாறுவோரும் அவருடையோரே. அமைச்சர்களை அறிவிழக்கச் செய்கின்றார், நடுவர்களை மடையர்கள் ஆக்குகின்றார். அரசர்களின் அரைக்கச்சையை அவிழ்க்கின்றார், அவர்களின் இடையில் கந்தையை கட்டுகின்றார். குருக்களை தம் நிலையிலிருந்து விழச் செய்கின்றார், நிலை பெற்ற வலியோரை கவிழ்த்து வீழ்த்துகின்றார். வாய்மையாளரின் வாயை அடைக்கின்றார், முதியோரின் பகுத்துணர் மதியை பறிக்கின்றார். உயர்குடி மக்கள் மீது வெறுப்பினை பொழிகின்றார், வலியோரின் கச்சை கழன்று போகச் செய்கிறார். புரியா புதிர்களை இருளினின்று இலங்கச் செய்கின்றார், காரிருளை ஒளிக்கு கடத்தி வருகின்றார். மக்களினங்களை பெருகச் செய்கின்றார், பின்பு அழிக்கின்றார். மக்களினங்களை பரவச் செய்கின்றார், பின் குறையச் செய்கின்றார். மன்னக மக்களின் தலைவர் தம் அறிவாற்றலை அழிக்கின்றார். வழியிலா பாழ்வெளியில் அவர்களை அலையச் செய்கின்றார். இருளில் ஒளியில்லாது தடவுகின்றார்கள், குடித்தவர் போல் அவர்களை தடுமாற வைக்கின்றார். எனவே நீ நீதியையும் நியாயத்தையும் நேர்மையையும் நலமார்ந்த நெறிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்வாய். ஞானம் உன் உள்ளத்தில் குடிபுகும், அறிவு உன் இதயத்திற்கு இன்பம் தரும். அப்பொழுது நுண்ணறிவு உனக்கு காவலாயிருக்கும், மெய்யறிவு உன்னை காத்துக்கொள்ளும். நீ தீய வழியில் செல்லாமலும் வஞ்சகம் பேசும் மனிதரிடம் அகப்படாமலும் இருக்கும்படி அது உன்னை பாதுகாக்கும். நேர்மையான வழியை விட்டு விலகி இருளான பாதையில் நடப்போரின் கைக்கு உன்னை தப்புவிக்கும். அவர்கள் தீமை செய்து கழிக்கின்றவர்கள், அவர்களுடைய வழிகள் கோணலானவை, அவர்களுடைய பாதைகள் நேர்மையற்றவை. ஆமீன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறைவார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆபிரகாமை போல தங்களுக்கு நெருக்கமான ஒரே மகனை அவர் பலியிட துணிந்ததைப் போல, ஈசாக்கு பலியாக துணிந்ததைப் போல நாங்கள் எங்களுடைய வாழ்வில் அப்பா உங்களை விட அதிகமாக அன்பு செய்யக்கூடிய விஷயங்கள் நிறையா உண்டு. எங்களுக்கே தெரியாமல் வாயில் சொல்லலாம் உங்களை அன்பு செய்கிறேன்னு, ஆனால் மனதளவில் நிறைய விஷயங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அதை விட்டு விட்டு உண்மையை சிக்கனை பிடித்துக்கொள்ள இந்த நாள் எங்களுக்கு ஒரு அருள் தரக்கூடிய ஒரு நாளாக அமையட்டும். அம்மா, கடவுளை திருவிழத்தை நிறைவேற்றுவதை விட வேறு எதுவுமே இந்த உலகத்தில் முக்கியம் இல்லைன்னு நீங்கள் உங்கள் மகனை பலியாக்குனீங்களேம்மா. உம்முடைய இதயத்தை எங்களுக்கு தந்துடலாமம்மா. நீங்கள் ஆண்டவருக்காக எதையும் செய்ய துணித அதே இதயத்தை எங்களுக்கும் தந்துடல. உங்களுடைய இதயத்தை எங்களுக்கு பரிமாற்றம் செய்ய வேண்டி உங்களை கெஞ்சியும் கொண்டாடுகிறோம் அம்மா. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விளக்கத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த 3 கேள்விகளுக்கான பதிலை பார்ப்போம். ஸோ ஈசாக்கினுடைய வயது என்ன? ஆபிரகாம் பலியிட்ட போது அப்படின்னாக்கா பைபிளில் கொடுக்கப்படலை. ஏன்னா அவருக்கு அங்கே விருத்த சேதனம் செஞ்சதுக்கப்புறம் எவ்வளவு நாட்கள் கழித்து கடவுள் அவரை பலியிட செலுத்தினார் அப்படின்றது கொடுக்கப்படலை. பட் ஆனால் எபிரிய மொழியில் ஈசாக்குக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை உண்டு, நார் அப்படின்ற எபிரிய மொழி. நமக்கு தெரியும், இந்த பழைய பாடு அதிகபட்சம் எல்லாமே ஹீப்ரூ லாங்குவேஜ், எபிரிய மொழியில் தான் எழுதப்பட்டது. அதில் நார் அப்படின்னாக்கா இளம் மனிதர், யங் மேன் அப்படின்னா பொருளாகும். ஸோ ஈசாக்கு ஒரு இளம் மனிதர். நம்ம படத்தில் சித்தரிச்சிருக்கக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு சின்ன பையன் கிடையாது. உண்மையில் பார்த்தோன்னா ஈசாக்கு ஒரு பெரிய மனிதர். இன்னும் விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இந்த பலியிடு செலுத்துவதற்கு எரிபலி செலுத்த சொல்கிறார் இல்லையா, எரிபலி செலுத்துவதற்கான அந்த தேவையான அந்த மரக்கட்டைகளை, விறகுகளை அவரே சுமந்து கொண்டு போகிறார். நம்ம அதை தான் வாசிக்கிறோம். ஆபிரகாம் தூக்கி அந்த மரக்கட்டைகளை அவருடைய மகன் ஈசாக்கின் மேல் வைத்தார். ஈசாக்கு தான் அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. இது நம்ம 6வது வசனத்தில் பார்க்கலாம். அப்போது ஈசாக்கு அதை சுமந்து கொண்டு போக அப்படின்னா விவிலிய அறிஞர்கள் சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்கும்னா ஆபிரகாமை விட அது ஹெவியாக இருக்குமா, அந்தளவுக்கு அது பாரமாக இருக்குமா. ஈசாக்கால் அந்த விறகு கட்டைகளை சுமந்து கொண்டு போக முடியும்னா அவர் ஒரு இளம் மனிதராக இருக்கணும். இதை குறித்து விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈசாக்கால் அந்த விறகு கட்டைகளை சுமந்து கொண்டு போக முடியும்னா
அவங்க அப்பா விட பல வாய்ந்த அந்த விறகு கட்டையின் சுமையை அவரால் சுமக்க முடியும் அப்படின்னா, அது மலையில் ஏறி போக முடியும் அப்படின்னா, ஆபிரகாம் ஈசாக்கை கட்டி அந்த விறகு கட்டை மேலே படுக்க வைத்து அவர் கையை தூக்கி வெட்ட போகும்போது ஆக்சுவலாக ஈசாக்கு நினைத்திருந்தார் அப்படின்னாக்க ஆபிரகாமை ரொம்ப எளிதாக தள்ளிவிட்டு அவர் தப்பிச்சிருக்கலாம். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈசாக்கு மனமு வந்து அவங்க அப்பாவுக்கும் கடவுளுக்கும் தன்னையே கீழ்ப்படுத்தி கொண்டு பலியாக ஒப்பு கொடுத்தார். ஸோ ஈசாக்கு வந்து நிர்பந்திக்கப்படலை. ஈசாக்கு மனமு வந்து இந்த பலியை தானாகவே அவர் வந்து கொல்லப்படுவதற்கு அனுமதிச்சாருன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்களேன். ஸோ இதுதான் நம்ம அந்த முதல் கேள்வியிலும் தெரிந்து கொள்கிறோம். இரண்டாவது கேள்வி, எந்த மலையின் மேலே ஆபிரகாம் வந்து ஈசாக்கை பலியிட்டார் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, அந்த மலையின் பேர் மோரியா. ஏற்கனவே நோவாவினுடைய அந்த பேழை வந்து அமர்ந்த மலையின் பேர் அரராத் மலை. இது வந்து மோரியா மலை. இந்த மோரியா மலையை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போது நம்ம மூன்றாவது கேள்விக்கு போவோம். மூன்றாவது கேள்வி என்ன, ரெபேக்கா யாருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரெபேக்கா வந்து பெத்துவேல் அப்படின்றவருடைய பிள்ளை. இந்த பெத்துவேல் யாருடைய மகன்? ஆபிரகாமுடைய சகோதரன் நாகோரினுடைய மகன். ஆரானினுடைய மகன் கிடையாது. ஸோ ஆரானுடைய மகன் தான் லோத்து. அவருடைய கதை முடிஞ்சு. இப்போ இன்னொரு சகோதரன், ஆபிரகாமுடைய இன்னொரு சகோதரன் நாகோருடைய பையன் பெத்துவேலினுடைய பொண்ணு தான் ரெபேக்கா. இப்போ ரெபேக்காவை இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு இந்த அதிகாரத்தில், 22வது அதிகாரத்தில். பின்னாடி நாளைக்கு நம்ம 24வது அதிகாரத்தில் ரெபேக்காவுக்கும் ஈசாக்குக்கும் கல்யாணம் நடக்கும். அப்போது ஆபிரகாமுடைய பையனுக்கும் ஆபிரகாமுடைய சகோதரனுடைய நாகோரனுடைய பேத்திக்கும் திருமணம் நடக்கப் போகிறது. ஸோ இதை நம்ம வந்து நாளைக்கு வாசிப்போம். சரி, இதுதான் இந்த 3 கேள்விக்கான பதில். இப்போ ஒரு சில லிட்ரல் சென்ஸ், நேரடி விளக்கங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அலகாரிக்கல் சென்ஸ், ஆண்டவர் இயேசுவும் மாதவும் எப்படி இந்த ஈசாக்கை பலி செலுத்துவதில் முன்குறிக்கப்பட்டிருக்காங்க, முன்னாடிலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ரொம்ப அழகான விஷயம். அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்வில் இந்த பலியிலிருந்து என்ன நம்ம கற்றுக்க போகிறோம், மாரல் சென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இட்டர்னல் அனகாலஜிக்கல் சென்ஸ் அல்லது எஸ்கட்டாலஜிக்கல் சென்ஸ், நம்மளுடைய மறுவாழ்வு நிலைவாழ்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இதில் ரொம்ப ஆழமாக இருக்கிறது. அது நம்ம இந்த விளக்குறையில் பார்க்க முடியும்னா நேரம் ரொம்ப பெருசாக இருக்கிறனால. ஸோ நீங்கள் அதை உங்களுடைய சொந்த ஜெப நேரத்தில் இது எனக்கு இந்த நிகழ்வு மறுவாழ்வுக்கு என்னத்தை சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். ஜெபிச்சு ஆண்டவரிடம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, நேரடி அர்த்தங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம ஆக்சுவலாக ஆபிரகாமிடம் செய்யப்பட்ட 3 வாக்குறுதிகளை கடவுள் 12வது அதிகாரத்தில் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். உன்னை பெரிய இனமாக்குவேன், முதல் வாக்குறுதி. 2வது, உன் பெயரை சிறப்புற செய்வேன். 3வது, உன் வழியை உலகத்தின் அனைத்து இனங்களையும் ஃபேமிலிஸையும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். முதல் வாக்குறுதியை 15வது அதிகாரத்தில் உடன்படிக்கையின் நிலைக்கு உயர்த்துகிறார். எப்படி? விலங்குகளை பலியிட சொல்லி தீச்சட்டியும் அந்த புகையை எடுக்கிற அந்த தீப்பந்தமும் உள்ளே போகும்போது ஆண்டவர் அது உள்ளே சென்று அந்த உடன்படிக்கையை நிறைவு செய்கிறத நம்ம பார்க்கணும். 17வது அதிகாரத்தில் என்ன பண்ணுறாரு? அங்கே விலங்குகளை பலியிட சொன்னார் 15. இங்கே 2வது உடன்படிக்கையை செய்யும்போது உன் பெயரை சிறப்புரை செய்கின்றதுக்கு அவருடைய மாமிசத்தில் விருத்த சேதனம் செய்ய சொல்கிறார், அவருடைய ரத்தத்தை சிந்த சொல்கிறார். இதை வந்து நம்ம எங்கே பார்க்குறோம்? 17வது அதிகாரத்தில். ஸோ 2வது வாக்குறுதி அவருக்கு உடன்படிக்கை உயர்த்தப்பட்டு அவரை பல எண்ணிலடங்கா எண்ணங்களுக்கு அவரை வந்து அரசராகவும் தந்தையாகவும் ஆண்டவர் அங்கே வந்து பேரை சிறப்புற செய்கிறார் 17வது அதிகாரத்தில். இங்கே இந்த 22வது அதிகாரத்தில் இந்த கடைசி அவருடைய கொடுக்கப்பட்ட இந்த வாக்குறுதிகளுடைய 3வது கட்டம், 3வது வாக்குறுதி உடன்படிக்கை நிலைக்கு உயர்த்தப்பட போகிறது. இப்போ ரொம்ப உச்ச கட்டத்துக்கு போகுது. என்னது? இன்னும் பர்சனலாவது ஆபிரகாமினுடைய மகனையே அவர் பலி செலுத்த சொல்லி கூப்பிடுறாரு. இதுக்கு அவர் வழியாக இந்த உலகத்தின் எல்லா இனங்களும் ஆசீர்வதிக்கப்பட போகிறதுன்ற அந்த ஆசீர்வாதத்தை உடன்படிக்கையாக மாற்றுவதற்கு இங்கே ஆபிரகாம் மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செய்ய வேண்டியிருக்கு. மேலோட்டமாக பார்த்தா கடவுள் எதுக்கு இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனால் நல்லா நம்ம யோசிச்சு பார்ப்போமே, ஆபிரகாம் ஆண்டவரோடு 100 வருடம் நடந்திருக்கிறார். 100 வருடங்களுக்கு மேலேயே இருக்கும் இப்போது ஈசாக்கை பலியிடும்போது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு இளம் மனிதர் அப்படின்னா அவருக்கு 100 வருஷத்தில் ஈசாக்கு பிறக்கிறாருன்னா ஆபிரகாமுக்கு ஒரு 120 130 வயசு தாண்டி அந்த ஏறக்குறைய 130 வருஷம் ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் உறவு உண்டு. நம்ம யோசிச்சு பார்ப்போமே, நம்ம யாருக்கா தெரியாதவங்ககிட்ட போய் ஏதாவது உதவி கேட்போமா? இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த கடனாக கேட்போமா? கேட்க மாட்டோம். நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட தான் கேட்போம். ரொம்ப க்ளோஸு, என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய பிள்ளை அப்படின்னா நான் உரிமையாக கேட்பேன்.
அப்போது நான் கேட்குறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது நான் அவங்களோட கொண்டிருக்கிற உறவை பொறுத்தது. நம்மக்கிட்ட கடவுள் ஏதாவது ஒன்று கேட்குறாரு, யாராவது ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா அந்த எவ்வளோ பெரிய விஷயத்தை கேட்குறாங்களோ அவ்வளோ நெருக்கமாக நம்மளுடைய உறவு அவங்களோட இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளலாம். ஸோ இது ஏதோ ஒரு முட்டாள்தனமான ஏதோ ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு ஆசை கடவுளுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க முடியாது. கடவுளுக்கு ஆபிரகாமை நன்றாக தெரியும், ஆபிரகாமுக்கும் கடவுளை நன்றாக தெரியும். அதனால நம்ம வாசிப்போம். நம்ம இந்த 22 வாசித்து பார்த்தது நமக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா, ஆபிரகாம்கிட்ட கடவுள் பலியிட சொன்னப்போ ஆபிரகாம் ஒத்த வார்த்தை திரும்பி பேச மாட்டார். அமைதியாக அதிகாலையில் எழுந்திரிச்சு எல்லா மூட்டையும் கட்டிட்டு பலி செலுத்த கிளம்புவார். சரி, ஏன் இந்த உண்வழியாய் இந்த உலகத்தை ஆசீர்வதிப்புன்றதுக்கு ஆபிரகாம் என்ன தப்புனார்? அவருடைய மகனை பலி செலுத்தணும். ஏன்னா ஆண்டவர் இந்த உடன்படிக்கையை இன்னும் கொஞ்சம் லைட்டாக திருத்தி மாற்றி அமைக்க போகிறார். ஏன்னா தொடக்க நூல் 12வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்த்தோன்னா ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார், உன் வழியாய் மக்கள் இனங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாருல. இப்போது நம்ம 22வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் பார்த்தோன்னா உன் வழியாயும் உன் வழிமரபின், அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய எபிரேய வார்த்தை ஜெரான்னு இருக்கும். ஜெரானா சீடுன்னு அர்த்தம். அப்படின்னாக்க வித்து. உன் வழியாய் உன் வித்தின் வழியாய் இந்த உலகத்தை ஸோ அந்த வித்துக்கு அந்த ஆசீர்வாதம் பரிமாற்றப்படணும்னா அந்த வித்தை சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு தியாகம் செய்யப்பட வேண்டும். ஸோ அதனால தான் அந்த வித்தை முதல்ல நீ சாக்ரிஃபைஸ் பண்ண தயாராக இருக்கிறியா எனக்காக? ஆண்டவர் பாருங்கள், அந்த உடன்படிக்கையை இன்னும் அதை விரிவுபடுத்தி அதை அவரோட வித்துக்கு கொடுக்கறதுக்கு அந்த வித்தையும் அதில் இன்வால்வ் பண்ண வைக்கிறார். அதனால தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஈசாக்கு நினச்சிருந்தா ஆபிரகாமை ஒரே அடி அடித்து தள்ளி விட்டுட்டு தப்பிச்சு ஓடி இருக்க முடியும். அப்பா கொல்ல வரான்றத ஈசாக்கு மனமு ஏற்றுக்கொண்டார். அந்த பலியை அவரும் செலுத்தினார் கூட இருந்து. அவர் அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சும் தந்தையாம் இறைவனுக்கு கீழ்ப்படிஞ்சும் அவர் கொல்லப்படுவதற்கு அனுமதித்தார். அதனால தான் அந்த ஆசீர்வாதம் ஈசாக்குக்கும் வந்துச்சு. ஈசாக்கும் ஆபிரகாமும் சேர்ந்து தான் இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறார்கள். இறையியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உடன்படிக்கைக்கும் வாக்குறுதிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அதாவது உடன்படிக்கை அப்படின்றது 3 வகையாக பிரிக்கிறாங்க. உதாரணத்திற்கு 2 தரப்பினர்களும் ஆளுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்து அவங்க ஒத்துக்கொண்டாங்கன்னா அதை கின்ஷிப் அல்லது பேரிட்டி கவனன்ட் அப்படின்றாங்க. அப்படின்னா உறவினர்களிடையே ஏற்படக்கூடிய ஒரு உடன்படிக்கை, ஒரு கவனன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. இன்னொரு வகையான கவனன்ட் உண்டு. அது மேலானவர் அல்லது உயர்ந்தவர் தாழ்ந்தவரோடு செய்யக்கூடிய ஒரு உடன்படிக்கை. இதில் என்ன பண்ணுவாங்க, தாழ்ந்தவர் ஏதாச்சும் ஒரு வாக்குறுதியை கொடுப்பார், நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. அடிமைகளை அடிமைத்துவம் செய்வதற்காக மேலானவர்கள் செய்யக்கூடிய உடன்படிக்கை இந்த வேசல் கவனன்ட் அப்படின்வாங்க. அதாவது மேலானவர்கள் தாழ்ந்தவர்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு கவனன்ட், வேசல் கவனன்ட். 3வது ஒரு உடன்படிக்கை உண்டு. அது எப்படின்னா, உயர்ந்தவர் பெரியவர் இனாமாக, இலவசமாக, மானியமாக ஒரு உதவியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வாக்குறுதி கொடுக்கறது தான் கிராண்ட் கவனன்ட் அப்படின்றாங்க. மானிய உடன்படிக்கை, இலவசமான உடன்படிக்கை. யார்? மேலானவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்து கீழானவர்கள் அல்லது தாழ்ந்தவர்களுக்கு கொடுப்பது தான் இந்த கிராண்ட் கவனன்ட். ஸோ நம்ம இந்த விருத்த சேதனம் செய்கிறதில் பார்த்தோன்னா ஆபிரகாம் அவர் ஒரு சில கட்டளைகளை கடைபிடிக்கணும். அவருடைய வழிமரபினர்கள் அவருக்கு முன்னாடி மாசு இல்லாமல் நடக்க வேண்டும், அந்த விருத்த சேதனம் செய்ய வேண்டும். அதை செய்யாமல் விட்டாங்கன்னா அந்த உடன்படிக்கை துண்டிக்கப்படும், ரத்து செய்யப்படும். ஆனால் இங்கே பாருங்கள், ஈசாக்கை அவர் பலியிட வந்ததினால், அதனால சொல்கிறார், நீ இதை செய்ய துணிந்ததால் உன் வழியாகவும் உன் வித்தின் வழியாகவும் இந்த மக்கள் இனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன். ஸோ இந்த உடன்படிக்கைக்கு எதுவுமே நம்ம செய்ய வேண்டியதில்லை. அவர் ஏற்கனவே ஆபிரகாம் விஸ்வசித்து அவர் அந்த ஈசாக்கை பலியிட முயன்றதுனால ஆண்டவர் இப்போ அது ஒரு கிராண்ட் கவனன்ட், மானிய உடன்படிக்கையாக நமக்கு தருகிறார். அதனால தான் ஆண்டவர் கூறுகிறார், என் மீது நான் ஆணையிட்டு கூறுகிறேன். கடவுள் சொல்கிறாரு, அவர் மீதே அவர் ஆணையிட்டு கூறுகிறாராம், இதை நான் செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே அவர் மேலே ஆணையிட்டு கொள்கிறார். ஸோ இது இனி எதுவும் செஞ்சு வரப்போவதில்லை. இந்த உலகத்தின் மக்கள் இனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க போகிறது கடவுள் முடிவு பண்ணிட்டார், அதை அவர் செய்ய போகிறார்.
ஆபிரகாம் பாருங்க எல்லா பலியை செலுத்துறதுக்கும் அதிகாலையில் எந்திரிச்சது போல் இதுக்கும் ஆண்டவரிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் பலி செலுத்த போகிறார். அதுவும் ஆபிரகாமுடைய நம்பிக்கையை பாருங்கள். ஈசா கேட்குற, அப்பா எங்கப்பா விறகு இருக்குது, தீப்பந்தம் இருக்குது, ஆனால் ஆட்டுக்குட்டி காணுமேன்னு சொல்லப்போ ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பாருங்கள், அதை கடவுள் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி அழகாக அவரோட விசுவாசம் அங்கே போவோம். கடவுள் ஏதாவது பண்ண போகிறார், அவர் என்னை செய்ய சொல்லியிருக்கிறாரு, எனக்கு என்னன்னு புரியல, ஆனால் நான் செய்வேன். பாருங்களேன், நம்ம இதுக்கு முன்னாடி ஆபிரகாம் வந்து அந்த அடிமை பெண்ணோட குழந்தையை அவர் வந்து பெற்றுக்கொண்டப்போ கூட அந்த விசுவாசம் அங்கே அவர் கொஞ்சம் தடங்களாக ஒரு தவறியது போல தோன்றினாலும், ஒரு சில இடங்களில் அவர் பயந்து போய் சாராவை வந்து தன் மனைவி என்பதை மறைத்து கொண்டதாலும், ஒரு சில இடங்களில் அவர் வந்து பயந்த சுபாவம், விசுவாசம் தளர்ந்து போன அல்லது ஆடி போன ஒரு நிலையில் பார்த்தாலும், இந்த கடைசியான இந்த உச்சக்கட்ட அனுபவத்தில் இதை விவிலி வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், ஃபஸ்ட்டு தொடக்க நூல் 12வது அதிகாரத்தில் நான் காட்டும் நாட்டிற்கு நீ போ, நான் காட்டுற இடத்துக்கு போன்னு சொல்கிறாரு. அதே போல் இங்கே நான் காட்டுற மலைக்கு போ, அங்கே போய் ஈசாக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆபிரகாமுடைய அந்த துவக்க அந்த அழைப்பு இருக்குது பாருங்கள், இந்த கடைசியாக அந்த அழைப்பினுடைய அவருடைய இந்த விசுவாச பயணத்தினுடைய முடிவில் ஒரு கடைசி சோதனையாக கடவுள் இதை கொடுப்பதாக விவிலிய அறிஞர்கள் பார்க்குறாங்க. அதனால தான் நான் காட்டுற அந்த மலைக்கு போன்றது ஆபிரகாமுக்கு தெரியும். தொடக்கத்தில் கடவுள் இந்த மாதம் பேசினார், இப்போ 120 130 வயசுலேயும் ஆண்டவர் இதே மாதிரியே பேசி கூப்பிட்றாரு. இந்த கடைசி டெஸ்ட்டில் ஆபிரகாம் ஜெயிச்சிட்டார். அதனால தான் இன்றைக்கி நம்ம அவர் நடுவில் அவர் பலவீனமாக இருந்தாலும், பயந்து போனதை போலவும், விசுவாசம் குறைந்தவரை போலவும் காட்டினாலும், இந்த கடைசி டெஸ்ட்டில் அவர் ஜெயிச்சதுனால தான் அவர் இன்றும் யூத பாரம்பரியமும் கிறிஸ்தவ பாரம்பரியமும் அவரை விசுவாசிகள் அனைவர்களுக்கும் தந்தையாக அவரை நமக்கு சித்தரித்து காட்டுகிறது, ஒரு முன்மாதிரியாக நமக்கு பரிந்துரைக்கிறது. சரி, இப்போ நம்ம அலகாரிக்கல் சென்ஸுக்கு வரலாம். அலகாரிக்கல் சென்ஸில் ஆண்டவரும் மாதாவும் இதில் எப்படி முன்குறிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஈசாக்கினுடைய இந்த பலியில், இதான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், கிறிஸ்துவே ஆபிரகாமினுடைய அந்த வழிமரபினர், ஆபிரகாமுடைய வழிமரபு, அந்த வித்து ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு பாருங்க. அந்த வித்து யாருன்னா கிறிஸ்து தான், ஆண்டவர் இயேசு தான் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த பவுல் கலாத்தியர் 3:16 கூறுவதை நம்ம பார்க்குறோம். இது ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம வச்சுக்கணும். ஸோ அந்த ஈசாக்கு ஆண்டவர் இயேசுவை குறிக்கிற ஒரு நபராக இருக்கிறார். அப்போ இந்த ஆபிரகாம் யாரை குறிக்கிறது? ஆபிரகாம் தான் பலியிட போகிறார். ஆபிரகாம் யாரை குறிக்கும் அப்படின்னாக்க தேவ மாதாவையும் குறிக்கும், அது தந்தையாம் இறைவனையும் குறிக்கும். இப்போது இந்த கண்ணோட்டத்தோட இந்த முழு நிகழ்வையும் நம்ம திரும்பி போவோம். ஸோ 22வது அதிகாரத்தில் ஆபிரகாமை ஆண்டவர் கூப்பிடும்போது ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார்? இதோ அடியேன் என்றார், ஹியர் ஐ ஆம் அப்படின்னு ஆங்கிலத்தில் நம்ம பார்க்குறோம். மாதா என்ன சொல்கிறாங்க? ஆண்டவர் வானதூதர் வழி அமுச்சு சொன்னப்போ மாதா சொல்கிறாங்க, இதோ ஆண்டவருடைய அடிமை, சொற்படியே எனக்கு ஆகட்டும் அப்படின்றாங்க. மாதாவும் ஆபிரகாமும் இங்கே ஒத்து போகிறாங்களா? பலி செலுத்துறதுக்கு, மாதா அவங்களுடைய ஒரே மகனை பலி செலுத்துறதுக்கு இதோ உம்முடைய அடிமை அப்படின்னு சொல்லி மாதா ஒப்பு கொடுக்குறாங்களே. இங்கே ஆபிரகாம் ஒப்பு கொடுக்குறாரு முதல் வசனத்தில். 2வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? தெளிவாக அவருக்கு தெரியுது ஈசாக்கு ஆபிரகாமுக்கு ரொம்ப நெருக்கமானவர். ஏன்னா 100 வயசில் பிறந்த பிள்ளை, எவ்வளோ யோசிச்சு எவ்வளோ ஆசையாக பெற்றிருப்பார். ஆண்டவர் சொல்கிறாப்பாங்க, உன் மகனை, நீ அன்பு கூறும் ஒரே மகனை ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல் அப்படின்றாரு. ஸோ இங்கே 2 விஷயம் நம்ம பார்க்கணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்க, உன் மகனை, உன்னுடைய அன்பு மகனை. ஸோ இந்த இடத்துல நம்ம விவிலிய வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல உன் மகனை, உன் ஒரே மகனை, நீ அன்பு கூறும் மகனை. ஸோ இந்த ஒரே மகன் அப்படின்றத நம்ம யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசனம் தெரியும். கடவுள் இந்த உலகத்தின் மேலே எவ்வளோ அன்பு கூர்ந்தார், தம் ஒரே மகனை இந்த உலகிற்கு அளிக்கும் அளவுக்கு அவர் அன்பு கூர்ந்தார் நம்ம வாசிக்கிறோம் யோவான் 3:16. அதே நம்ம இங்கே வாசிக்கிறோம் தொடக்க நூல் 22வது அதிகாரம் இந்த 2வது வசனத்தில், உன் ஒரே மகனை. அப்போ கடவுளுக்கு தெரியுது, உன் ஒரே மகனை நீ அன்பு செய்யணும், நீ அவரை அன்பு செய்கிற, நீ அவரை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடவுள் அவரோட ஒரே மகனை நமக்கு இங்கே சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறார். அதே போல் நம்ம பார்க்குறோம், உன் அன்பார்ந்த மகனை. இந்த யாஹிதுன்ற எபிரேய மொழியை ஒன் அண்ட் ஒன்லி அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கிறதுக்கு யாஹிதுன்ற எபிரேய மொழி பின்னாடி கிரேக்கத்தில் அகாபேட்டோஸ் அப்படின்றாங்க, பில்லவ்ட் அப்படின்னு, உன்னுடைய அன்பார்ந்த மகன் அர்த்தம். ஸோ இது நம்ம பின்னாடி எங்கே பார்க்குறோம்? உன்னுடைய ஒரே மகன்றதை யோவான் 3:16 பார்க்குறோம். இதை நம்ம எங்கே ஒப்பிடலாம்? மத்தேயு 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் பார்த்தோன்னா, ஆண்டவர் ஞானஸ்நானம் பெற்று வெளியே வரும்போது, இவரே என் அன்பார்ந்த மகன் அப்படின்னு சொல்லி தந்தை இறைவன்
வானத்திலிருந்து முழங்குவதை நம்ம பார்க்குறோம். ஸோ தந்தை இறைவன் அவருடைய அன்பார்ந்த மகன், அவருடைய ஒரே மகனை பலியிட துணிகிறார். இங்கே ஆபிரகாம் அவருடைய அன்பார்ந்த ஒரே மகனை பலியிட துணிகிறார். மாதா தன்னுடைய அன்பார்ந்த ஒரே மகனையும் மாதாவும் பலியிட இங்கே மண்ணில் துணிகிறாங்க. விண்ணகத்திலிருந்து தந்தை பலியிடுகிறார், மண்ணகத்திலிருந்து தேவ மாதா பலியிடுகிறார்கள். அதே போல் பாருங்கள், தொடக்க நூல் 22வது அதிகாரம் 4வது வசனம் 6வது வசனத்தில் பாருங்கள், ஈசாக்கு அந்த விறகு கட்டைகளை தாமே சுமந்து கொண்டு போனார்ன்னு இருக்கும். இதை அப்படியே பாருங்கள், யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 17வது வசனத்தில் ஆண்டவர் சிலுவையை தாமே சுமந்து கொண்டு கொல்கதா என்ற மலைக்கு சென்றார் அப்படின்னு சொல்லியிருக்கும். இங்கே ஈசாக்கு தாமே சுமந்து கொண்டு போகிற விறகு கட்டைகளை, பலியிட வேண்டிய அந்த கட்டைகளை, இங்கே ஆண்டவர் பலியாக போகிற அதே சிலுவை கட்டைகளை அவர் தாமே சுமந்து செல்கிறார். இதையும் விவிலிய அறிஞர்கள் கவனித்து பார்க்கிறார்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, 7வது வசனத்தில் பாருங்கள், ஈசாக்கு அப்பான்னு கூப்பிட்றாரு. அவர் பலி செலுத்த போகிற அந்த வழியில் ஆண்டவர் இயேசுவும் அவர் பலியாக போகிற அந்த நேரத்தில் அப்பான்னு கூப்பிட்றாரு. ஆபா ஆபா, என் நிறைவா என் நிறைவான்னு சொல்லி. மார்க் நற்செய்தி 14வது அதிகாரம் 36வது வசனத்தில் ஆண்டவரும் பலியாகின்ற அந்த நேரத்தில் தந்தையை பார்த்து அப்பான்னு கூப்பிட்றாரு. எவ்வளோ அழகான பொருத்தங்கள் பார்த்தீங்களா? அதே போல் தொடக்க நூல் 22வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் பாருங்கள், ஆபிரகாம் சொல்லுகிறார், கடவுளே ஆட்டுக்குட்டியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி. யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 29வது வசனத்தில் ஸ்நாபகர்லபர் கூறுகிறார், இதோ இறைவனின் ஆட்டுக்குட்டி, கடவுளினுடைய ஆட்டுக்குட்டி, உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. அந்த ஆட்டுக்குட்டி யார்? ஆண்டவர் இயேசு தான். தொடக்க நூல் 22வது அதிகாரத்தில் நம்ம 13வது வசனத்தில் பார்த்தோன்னா, முற்புதர்கள் நடுவிலே கொம்பு மாட்டிக்கொண்டு ஆபிரகாம் கண்களை உயர்த்தி பார்த்தபோது ஒரு ஆட்டுக்குட்டியை பார்க்குறார். நமக்கு தெரியும், ஆண்டவரினுடைய அந்த ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து தான். இது நம்ம மத்தேயு நற்செய்தி 27வது அதிகாரம் 29வது வசனத்தில் வாசனை தெரியும். ஆண்டவருடைய தலையில் முட்புதல்களோடு அந்த ஆட்டுக்குட்டி நிற்கிறத பார்க்குறோம். திருவெளிப்பாட்டில் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக யோவான் நற்செய்தி காட்சியில் பார்க்குறாரு ஆண்டவர் இயேசுவை. அதே போல் பின்னாட்களில் விடுதலை பயணத்தின் போது ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு பாஸ்காவின் விழா நடத்தப்படும். அதே பாஸ்காவின் விழாவை ஆண்டவர் இயேசு இறுதி ராவணின் போது அந்த ஆட்டுக்குட்டியாக அவர் சித்தரித்து அப்பா ரசத்தை எடுத்து அவருடைய உடலாக இரத்தமாக ஆட்டுக்குட்டியாக அவரே பலியாக போவதை முன்னறிவிக்கிறார். ஸோ இப்படி இந்த பாஸ்கா கடத்தலினுடைய இந்த பாஸ்கா உணவு இங்கே ஆபிரகாம் செலுத்தின இந்த ஆட்டுக்குட்டி, பின்னாடி திருவெளிப்பாடில் இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி எல்லாமே அந்த கல்வாரி அந்த மலையில் பலியான அந்த ஆட்டுக்குட்டி ஆகிய ஆண்டவர் இயேசுவை குறிக்கின்ற ஒன்றாக அமைகிறது. எவ்வளோ கனெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ஆண்டவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு, ஆனால் எந்த பெயரையுமே அவர் திருவெளிப்பாடில் அதிகமாக பயன்படுத்தலை. எந்த பெயர் திரும்ப அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்குது? லேம்ப் ஆஃப் காட், கிறிஸ்துவின் செம்மறி, கடவுளின் ஆட்டுக்குட்டி. இந்த பெயர் தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறதா. அதே போல் நம்ம தொடக்க நூல் 22வது அதிகாரம் 9வது வசனம் தெரியும், ஆபிரகாம் கட்டி அவருடைய மகனை படுக்க வைக்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஈசாக்கு மனமுவந்து அந்த பலியை செலுத்துகிறார். நமக்கு நன்றாக தெரியும், யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 18வது வசனத்தில், யோவான் 10:18வது வசனத்தில் வாசனம் தெரியும், ஆண்டவர் இயேசு மனமுவந்து தானாகவே அவர் உயிரை தந்தை இறைவனுக்கு கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடுத்ததை நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ ஆண்டவர் இயேசு விருப்பப்பட்டு அவரே அவர் பலியாக செலுத்துகிறார். இங்கேயும் நம்ம பார்த்தோன்னா ஈசாக்கு விருப்பப்பட்டு அவரே அவர் பலியாக செலுத்துகிறார். இன்னொரு விஷயம், இந்த சாக்ரிஃபைஸ் எங்கே நடந்துச்சு, இந்த பலி எங்கே நடந்துச்சு? மோரியா மலை. பின்னாடி 2 குறிப்பேடு அல்லது 2 நாளாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசனம் தெரியும். இந்த மோரியா மலையில் தான் சாலமன் அரசர் பின்னாடி எருசலேம் கோயிலை கட்டுகிறார். இந்த மோரியா மலையின் மீது தான் இங்கே நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் இயேசு கல்வாரி மலையில் எந்த ஊரில் பலியானார்? எருசலேமில். ஸோ எருசலேமில் இருக்கிற மோரியா மலையில் ஆபிரகாம் பலி செலுத்துகிறார். அது பின்னாடி இஸ்ரேல் மக்கள் அங்கே விலங்குகளை பலி செலுத்துகிறாங்க. அதனால தான் ஆபிரகாம் ஒரு தீர்க்க தரிசனத்தை போலவே கூறுகிறார், கடவுள் நமக்கு அங்கே தருவார், பலியிடுவதற்கான மிருகங்களை தந்தார். பின்னாடி இஸ்ரேல் மக்கள், அவருடைய ஆபிரகாமுடைய வழிமரபினர்கள் அங்கே தான், அந்த மோரியா மலையில் தான் எண்ணிலடங்கா மாடுகளையும் ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் பறவைகளையும் அவங்க பலி செலுத்தினாங்க. பின்னாடி அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாட்டின் போது அதே எருசலேமில், ஆனால் கல்வாரி மலையில் தன்னையே அவர் பலியாக செலுத்துகிறார்.
எல்லாமே எருசலேமில் தான் நடக்கிறது. ஸோ இந்த ஜியாலஜிக்கல் லொக்கேஷன், புவியியல் இட அமைப்பு கூட ஒன்றாக இருக்கிறது பாருங்கள். எல்லாமே எருசலேமில் தான் நடக்கிறது. இது எருசலேம்ன்றது தெரியவே தெரியாது ஆபிரகாமுக்கு, ஆனால் அவர் அதை செய்கிறார். அப்போ பாருங்கள், அந்த ஈசாக்கு ஆண்டவர் இயேசுவையும் குறிக்கிறது. அதே போல் அந்த ஆட்டுக்குட்டி முற்புதரில் மாட்டிக்கொண்டிருந்த அந்த ஆட்டுக்குட்டி முள்முடி சூட்டப்பட்ட, தலையில் முள்முடி சூட்டப்பட்ட ஆண்டவர் இயேசுவாகிய இந்த ஆட்டுக்குட்டியும் அது குறிக்கிறது. ஸோ ஆட்டுக்குட்டியும் ஈசாக்கும் ஆண்டவர் இயேசுவை குறிக்கிறது. அதனால தான் பாருங்கள், யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 56வது வசனத்தில் வாசிச்சோன்னா தெரியும். ஆண்டவர் தெளிவாக கூறுகிறார், உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார், அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் அப்படின்னு சொல்லி. அப்போ உடனே பிரச்சனை, நீ இன்னும் 30 வயசு தான் ஆகுது, நீ ஆபிரகாம் பார்த்தேன்னு சொல்லி பெரிய பிரச்சனைகள்லாம் வருது பாருங்கள். ஆண்டவர் எதை சொல்கிறாரு அப்படின்னாக்க, ஆபிரகாம் அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்தாரு தெரியுமா, அப்போ ஆபிரகாமுக்கு தெரியுமா ஒரு நாள் இந்த ஆட்டுக்குட்டி தான் மெசியாவாக போகிறார், இந்த ஆட்டுக்குட்டி தான் இந்த உலகம் எல்லாத்திற்கும், இந்த ஆட்டுக்குட்டி பலியாகும்போது என்னுடைய வழிமரபின் வழியாக இந்த மக்களினங்கள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படும். அதுக்கு இன்றைக்கி இந்த ஆட்டுக்குட்டி நான் பலியிடுறேன், பின்னாடி உண்மையான மெய்யான கடவுளின் ஆட்டுக்குட்டி ஒன்று வரும் அப்படின்றத ஆபிரகாம் அன்னைக்கு அந்த முற்புதரில் அந்த செடியில் பார்த்தபோது ஆபிரகாம் உணர்ந்து கொண்டாராம். இறையியல் வல்லுநர்கள் அப்படி பார்க்குறாங்க. இந்த யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 56வது வசனத்தை பொருத்தி பார்க்குறாங்க. அப்போ கேட்கவே பயங்கரமாக இருக்குது பாருங்கள். ஆபிரகாம் அந்த மோரியா மலையில் எருசலேமில் ஆண்டவர் இயேசுவை பார்த்தாராம். எப்படின்னா, அந்த முற்புதரில் சிக்கி கொண்டிருந்த அந்த ஆட்டுக்குட்டியை ஆபிரகாம் கண்களை உயர்த்தி பார்த்தபோது அந்த ஆட்டுக்குட்டியில் ஆண்டவர் இயேசுவை பார்த்தாராம். எவ்வளவு பயங்கரமாக இருக்குது பாருங்களேன். இன்னொரு பக்கம் பாருங்கள், மாதா எவ்வளோ அழகாக ஆபிரகாமின் ரூபத்தில் வெளிப்படுறாங்க. இதோ ஆண்டவர் அடிமைன்னு சொல்லி மாதா அந்த பலிக்கு ரெடி ஆகுறாங்க. அவருடைய மகன் பலியிட வேண்டும் என்று தெரியும் மாதா ரெடி ஆகுறாங்க. அதே போல் பாருங்கள், 3 நாள் நடந்து சென்ற பிறகு, நம்ம 22வது அதிகாரம் தொடக்க நூல் 4வது வசனத்தில் வாசனம் தெரியும், ஆபிரகாம் 3ஆம் நாள் அந்த இடத்தை சென்று அடைந்த போது அப்படின்னு சொல்லியிருக்கும். 3ஆம் நாள் ஈசாக்கை பலியிடுகிறார்கள். அப்போ அந்த 3 நாள் ஆபிரகாமோட இந்த பயணத்தை யோசிச்சு பாருங்கள். அவருக்கு மட்டும்தான் தெரியும், ஈசாக்குக்கு தெரியாது, கூட வந்த அந்த வேலைக்காரங்களுக்கு தெரியாது அவர் பலியிட போகிறாருன்னு. ஆபிரகாமுக்கு மட்டும்தான் தெரியும். அதே போல் தான் நம்ம பாருங்கள், மாதாவும் 3 நாட்கள் ஆண்டவர் இயேசுவை தொலைச்ச போது 12 வயதில் மாதாவுடைய அந்த பயணம் எப்படி வந்திருக்கும். அவங்க திரும்பி எருசலேமை நோக்கி வந்தப்போ அந்த பயணம் அவங்க பாருங்க, எருசலேமை நோக்கி மாதா வராங்க. அதே எருசலேமை நோக்கி ஆபிரகாம் அவருடைய மகன் ஈசாக்கை பலியிட போகிறத தெரிஞ்சு அவர் அந்த ரணவேதையோடு வருகிறார். மாதாவும் எருசலேமை நோக்கி, எருசலேமை விட்டு போயிட்டாங்க. திரும்பி 3 நாட்கள் கழித்து அந்த பயணம் மேற்கொண்டு திரும்ப எருசலேமுக்கு வராங்க மாதா. ஸோ 2 பேரோட பயணமும் ஒத்து போதுப்பாங்க. 2 பேரும் 3 நாள் கழித்து தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் மாதாவுக்கு தெரியும், ஆண்டவர் சொன்னது புரியலானும் நமக்கு விவிலிய நற்செய்தி நம்ம பார்க்குறோம். மாதா லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 51வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு 12 வயதில் அந்த கோயிலில் கண்டுபிடிச்சதுக்கப்புறம், நான் என் தந்தையின் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி, அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி மாதாவை கேட்டபோது மாதாவுக்கு அது புரியல. ஆனால் அதை அவங்களோட இதயத்தில் இருத்தி தியானிச்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ மாதாவுக்கு தெரியுது, இந்த 3 நாள் ஏதோ மாதா கவனக்குறைவுனால ஆண்டவரை தொலைக்கலை, இது ஆண்டவர் திட்டமிட்டார். ஏன்னா மாதாவுக்கு தெரியணும், பின்னாடி 3 நாட்கள் ஆண்டவரை மாதா தொலைச்சி தான் ஆக வேண்டும். அவருடைய மரணத்திற்கு பின்பாக 3 நாள் ஆண்டவர் இல்லாமல் மாதா இருக்கணும். அதுக்கான ஒரு முன்னடையாளமாக தான் அவரை கோயிலில் மாதா தொலைத்தார்கள். ஏன்னா ஆண்டவர் அங்கே தங்கினார், ஆண்டவர் இயேசு. ஏன்னா அவருக்கு தெரியும், மாதா அந்த 3 நாளுக்கு இந்த 3 நாள் ஒரு முன் அடையாளமாக விளங்க போகுது அப்படின்னு சொல்லி. அதே போல் தான் இங்கே ஆபிரகாமும் 3 நாள் கழித்து அவருடைய மகன் ஈசாக்கை திரும்பி அவர் உயிரோடு பெற்றுக்கொள்கிறார் மோரியா மலையில். இங்கே மாதா 3ஆம் நாள் கோயிலில் ஆண்டவர் இயேசுவை பெற்றுக்கொள்கிறார்கள், கண்டுகொள்கிறார்கள். திரும்பி அவருடைய பாடுகளுக்கு அப்புறம் 3ஆம் நாள் கல்லறையிலேருந்து உயிர் தெழுந்த ஆண்டவரை மாதா பெற்றுக்கொள்கிறார்கள். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம இதே 22வது அதிகாரத்தில் 16லேருந்து 17 வசனங்கள் வாசனை தெரியும். ஆண்டவர் சொல்கிறார், உன் ஒரே மகனை எனக்கு நீ பலியிட தயங்காமல் நீ இவ்வாறு செய்தாய், அதனால் நான் உன் மீது உண்மையாகவே ஆசை பொழிந்து விண்மீன்களைப் போல கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிபடுவரை பழுகி பெருக செய்வேன் அப்படின்றார். மாதா அந்த சிலுவை அடியில் ஆண்டவர் இயேசுவை பலியிட துணிஞ்சாங்க, தன்னுடைய ஒரே மகனை. அங்கே ஆபிரகாம் கூட ஒரே மகன், இங்கே மாதாவுக்கு தெரியும் பலியாக போகிறவர் அவங்களுடைய மகன் மட்டும் இல்லை, மாசற்ற மகன்,
அது மட்டும் இல்லை, மாசற்ற மகன் மட்டும் இல்லை, அவங்க கடவுளுடைய மகன் அப்படின்றதையும் மாதாவுக்கு நன்றாக தெரியும். இவ்வளவும் தெரிஞ்ச மாதா தயங்காமல் பலியிட துணிஞ்சதுனால ஆண்டவர் அந்த சிலுவையிலிருந்து மாதாவை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய வழிமரபு நான் மட்டும் இல்லை, உன்னோட வழிமரபு இதோ உன் மகன் அப்படின்னு சொல்லி யோவான் 19:26-27 வசனங்களில் ஆண்டவர் இயேசுவோடு ஞானஸ்தானத்தில் இணைந்து இறந்து உயிர் தள்ளக்கூடிய நம்ம எல்லா கிறிஸ்தவர்களையும், அவர் அன்பு கூறக்கூடிய எல்லா சீடர்களையும் விண்மீன்களைப் போல, கடல் மணல்களைப் போல நம்ம எல்லாத்தையும் மாதாவுடைய பிள்ளைகளாக அங்கே ஆண்டவர் இயேசு மாற்றுகிறார். அப்போ பாருங்கள், பலியிட போன ஆபிரகாமுக்கும் ஆசீர்வாதம் உண்டு, பலியிடப்பட்ட ஈசாக்குக்கும் ஆசீர்வாதம் உண்டு. அதனால தான் எலிசபெத் அம்மாள் மாதாவையும் வாழ்த்துறாங்க, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே, வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரேன்னு சொல்லி ஆசீர்வாதம் எப்பயுமே மாதாவுக்கும் உண்டு, ஆண்டவர் இயேசுக்கும் உண்டு, ஆபிரகாமுக்கும் உண்டு, அவருடைய வித்தாகி ஈசாக்குக்கும் உண்டு. அதே போல் தான் 18வது வசனத்தில் 22வது அதிகாரம் தொடக்கம் உள்ள நம்ம வாசனத்திலும், மேலும் நீ என் குரலுக்கு செவி சாய்த்ததால் உலகின் அனைத்து இனத்தவரும் உன் வலைமரபின் மூலம் தங்களுக்கு ஆசை கூறிக்கொள்வர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஆபிரகாம் ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்ச்சதுனால அவருடைய வழிமரபினர்கள் வழியாக மக்கள் இல்லங்கள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதை எங்கே நிறைவேறுது? முழுமையாக மாதாவிடம் நிறைவேறுது. மாதா கப்ரியேல் வானதூதரின் குரலுக்கு, தந்தை இறைவனின் குரலுக்கு செவி சாய்த்து அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தாங்க. கடைசி வரைக்கும், சிலுவை வரைக்கும் நடந்து பலி செலுத்துற வரைக்கும் முடித்தாங்க. அதனால மாதாவுடைய வழிமரபாகிய அவருடைய சீடர்கள், அப்போஸ்தலர்கள், புனிதர்கள் இந்த திருச்சபையின் வழியாக இந்த மொத்த உலகம் ஆசீர்வாதம் பெறப்போகிறது. யாரெல்லாம் இந்த திருச்சபைக்குள்ளே இணைகிறாங்களோ, இந்த கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளே, அவர்கள் எல்லாருமே ஆசீர்வாதம் பெறுகிறார்கள். அதனால தான் பாருங்கள், ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது, அதுக்கப்புறம் அவரோட வழிமரபில் வந்த எல்லா ஆசீர்வாதங்களும் மாதாவை கடைசியாக சேரப்போகிறது. ஆண்டவர் இஸ்ரவேலை பார்த்து நிறைய விஷயங்கள் சொல்லுவார். ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியை மணந்து கொள்வதை போல் நான் உண்மையில் மணந்து கொள்வேன், உண்மையில் கடவுளுடைய மகிமை உதிக்கும், மகிழ்ந்து களி கூறு, இது எல்லாமே மாதாவுக்கு நிறைவேறுகிறது. மாதா மேலே தான் ஆண்டவருடைய வல்லமை நிழலிட்டது. இப்படி இஸ்ரவேலுக்கு சொல்கிறது, ஆபிரகாமுக்கு சொன்னது, ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, மோசே, சியோன் மலை, எருசலேம், இவங்க எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் மாதாவில் நிறைவேறுகிறது. அதே போல் அது மாதாவினுடைய வித்தாகிய ஆண்டவர் இயேசுக்கும் நிறைவேறுகிறது. இது எங்கே ஆரம்பிச்சது? தொடக்கம் 3:15 அந்த பெண்ணுக்கும் அந்த பெண்ணின் வித்துக்கும் கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் கொஞ்சம் கொஞ்சமாக பரிமாற்றி கொண்டு மாதாவிடம் அது நிறைவேறுகிறது. மாதா தான் ஆண்டவருடைய கற்பனையில் தொடக்கத்தில் இருந்தாங்க, அது கடைசியாக மாதாவிடமே நிறைவேறுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்துல ஒரு நிமிஷம் நம்ம பாஸ் பண்ணி நின்று பார்ப்போமே. ஒரு பக்கம் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் கடவுள் கேட்டார் என்ற உறதுக்காக அவரோட ஒரே மகனையும், அன்பார்ந்த மகனையும் பலி செலுத்துறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு, கையை ஓங்கிட்டார். இன்னொரு பக்கம் ஈசாக்கு அப்பாவுக்காக, தந்தைக்காக கீழ்ப்படிஞ்சு அந்த விறகு கட்டைகள் மேல் அமைதியாக படுத்திருக்கிறாரு மோரியா மலையில். காட்சியை புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம கொண்டு போனோன்னா, தேவமாதா கடவுள் கேட்டார் என்ற ஒரே காரணத்துக்காக தன் ஒரே அன்பார்ந்த மகனை அந்த சிலுவை கட்டையின் மீது படுக்க வச்சுட்டு அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. தைரியமாக ஒரே ஒரு ஒத்த படையாக நின்று கொண்டிருக்கிறாங்க. மொத்த பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு பிரதிநிதியாக நின்றுட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் அது தந்தையாம் இறைவனுடைய பிரதிநிதியாகவும் மாதாங்க நின்றுட்டுருக்காங்க. ஆண்டவர் இயேசு அந்த சிலுவையின் மரத்தின் மேலே படுத்துக்கிட்டு இருக்கும்போது தந்தையாம் இறைவன் அவருடைய அப்பா கேட்டார்ன்றதுக்காகவும், அவருடைய சகோதர சகோதரிகளோட நமக்காகவும், இந்த உலகத்துக்காகவும் அவர் அமைதி அந்த சிலுவை மரணத்தை கீழ்ப்படிதலோடு ஏற்றுக்கொள்கிறார். ஸோ இப்போ நமக்கு புரியுத, ஆண்டவர் அப்போ தந்தையம் இறைவனுக்கும் மாதாவுக்கும் எவ்வளவு வலிச்சிருக்கும், எவ்வளவு பெயினாக இருக்கும். அதனால தான் சிமியோன் இறைவாக்கினர் லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரத்தில் மாதாவை பார்த்து சொல்கிறாங்க, உன்னுடைய இதயத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயம் அப்படின்னு சொல்லி. மாதா அவ்வளோ வேதனையும் தாங்கிட்டு நிற்கிறாங்க. தந்தையம் இறைவன் அவருடைய ஒரே மகனான அன்பார்ந்த மகனை நமக்காக அந்த சிலுவையில் பலியிடுகிறார். இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது கடவுளுக்கு இந்த உலகத்து மேலே எவ்வளோ அன்பு, ஆண்டவர் இயேசுவுக்கு எவ்வளோ அன்பு பாருங்கள். அவர் மனமுவந்து அவரையே சிலுவையில் பலியாக்குகிறார். மாதா பலி செலுத்துகிறாங்க. இவ்வளவு சாக்ரிஃபைஸ் நடந்து தான் இன்றைக்கி ஆண்டவர் இந்த திருச்சபையை, கத்தோலிக்க திருச்சபை விட்டுட்டு போயிருக்கிறார். நமக்கு இந்த ஞானஸ்தானத்தின் வழியாக
கடவுளுடைய பிள்ளையாகக்கூடிய அந்த உரிமை பேரை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். இவ்வளவு வலிச்சிச்சு ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும். அதை விட கணக்கில் ஒப்பிட முடியாத அளவுக்கு தந்தை இறைவனுக்கும் மாதாவுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் வலிச்சிச்சு. அவ்வளவு தியாகங்கள் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம இவ்வளோ அழகான இந்த ஒரு கடவுளுடைய பிள்ளை அப்படின்ற அந்த உரிமை பேரை நம்ம அனுபவிச்சிட்ருக்கோம். இந்த கண்ணோட்டத்தில் இருந்து நம்ம பார்ப்போமே, நம்மளுடைய ஈசாக்குகள் எத்தனைய நம்ம தியாகம் பண்ணுறதுக்கு தயங்கி கொண்டிருக்கிறோம். நம்ம பின்னாடி அந்த பட்டியலை பார்ப்போம். ஆனால் நம்ம வாழ்க்கையை சுயநலமாக வாழ்ந்துட்டுருக்கோம். எனக்காக ஆண்டவர் இவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கிறார், மாதா இவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணியிருக்காங்க, தந்தை இறைவன் இவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்ப நான் இனி வாழ்வது எனக்காக நான் வாழக்கூடாது. எனக்காக அவர் இறந்துட்டார், இனி நான் அவருக்காக வாழணும். அதுதான் புனித பவுல் கூறுகிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசனை தெரியும். இனி நமக்காக வாழக்கூடாது, நம்ம இனி அவருக்காக வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி புனித பவுல் கூறுகிறார். ஏன்னா இது அவ்வளோ ஆழமான ஒரு சாக்ரிஃபைஸ். இப்போ நமக்கு புரியும் ஒரு கிறிஸ்தவன் வாழ்வுனா என்ன அப்படின்னு சொல்லி. கிறிஸ்துவுக்காக வாழ்கிறது தான். நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம எந்த நிலையில், குடும்ப நிலையில் இருந்தாலும் சரி, துறவற நிலையில் இருந்தாலும் சரி, எந்த அழைப்பில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பணியாக இருந்தாலும் சரி, என்னுடைய ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வேலையும் நான் வீடு கூட்டி பெருக்கினாலும் சரி, நான் ஒரு இஸ்திரி போடுறவனாக இருந்தாலும் சரி, நான் ஒரு டிரைவராக இருந்தாலும் சரி, நான் ஒரு கலெக்டராக இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, என்னுடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு செயலும் நான் இனி கிறிஸ்துவுக்காக பண்ணுறேன்னா. ஏன்னா அவர் இவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் எனக்காக பண்ணியிருக்கிறார். நான் அவருக்காக என்ன பண்ணுகிறேன்? இதுதான் புனிதர்களும் கேட்டாங்க. புனித லோயலா என்ன செய்கிறார்? அதை தான் கேட்டார். நான் கிறிஸ்துவுக்காக என்ன செய்கிறேன்? எல்லா புனிதர்களும் கேட்டாங்க இந்த கேள்வியை. அவர்கள் புனிதர்களாக மாறினாங்க. அப்போ பாருங்கள், ஆபிரகாம் ஈசாக்கும் அந்த மோரியா மலையை நோக்கி நடந்து செல்வது தந்தையாம் இறைவனும் மாதாவும் ஆண்டவர் இயேசுவோட. அவர் அங்கே விறகு கட்டி சுமந்து சென்றுகிறார். இங்கே ஆண்டவர் இயேசு சிலுவையை சுமந்து செல்கிறார். அங்கே அவங்க மோரியா மலைக்கு போகிறாங்க, இங்கே கல்வாரி மலைக்கு போகிறாங்க. ரெண்டுமே எருசலேமில் தான் இருக்குது. இங்கே ஆண்டவர் இயேசு மனமுவந்து அவரை பலி செலுத்துகிறார். இங்கே ஈசாக்கு அவரே மனமுவந்து அவரையே அவர் பலியாக செலுத்துகிறார். இங்கே பாருங்கள், ஆபிரகாம் தன்னுடைய ஒரே அன்பார்ந்த மகனை பலி செலுத்துகிறார். நம்ம இங்கே ஆண்டவர் இயேசுவை மாதாவும் தந்தையாம் இறைவனும் தங்களுடைய ஒரே அன்பார்ந்த மகனை பலி செலுத்துறதை நம்ம இங்கே பார்க்குறோம். இவ்வளோ அழகான கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. இந்த நிகழ்வு எனக்கு என்ன சொல்லித்தருது? ஏன் ஆபிரகாமுக்கு இந்த விசுவாசத்தை, இந்த ஒரு மிகப்பெரிய சோதனை வைக்கணும்? ஏன் யோபுவினுடைய வாழ்வில் இந்த சோதனையை வைக்கணும்? இதுக்கு நான் பதில் யாக்கோபு எழுதின திருமுகம் 1வது அதிகாரத்தில் தொடக்கத்திலேருந்து அந்த முதல் வசனத்திலேருந்து நம்ம வாட்சி பார்ப்போமே. அழகாக கூறப்படுகிறது, நீங்கள் சோதிக்கப்படும் போது தான், உங்கள் நம்பிக்கை சோதனைக்குட்படுத்தும் போது தான் மன உறுதி உண்டாகும் அப்படின்றாரு. யோசிச்சு பாருங்களேன், ஆபிரகாம் இவ்வளோ துணிஞ்சு கடைசியாக ஆண்டவர் நிறுத்தி ஒரு ஆட்டுக்குட்டி கொடுக்கும்போது ஆபிரகாமோட விசுவாசம் உச்சத்துக்கு போயிருக்கும். யோபு பாருங்கள், நம்ம வாசித்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு துன்பங்கள் மத்தியிலும் கொஞ்சமாக அவர் பொறுமையோட புலம்புனாலும் ஆண்டவர் மேலே நம்பிக்கையோடு இருக்க அவரோட மன உறுதி அதிகமாகிட்டே இருக்க. கடவுள் நம்மளுடைய வாழ்வு நம்ம நிறைய நேரங்களை பார்த்துருப்போம். ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் நம்ம கடவுளுடைய உடன் இருப்பாங்க. ஒரு மிராக்கிளை பார்க்கும்போது நம்மளுடைய விசுவாசம் உச்ச கட்டத்துக்கு போகும். ஸோ கடவுள் நம்மளுடைய நம்பிக்கையை அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் கொண்டு அந்த முறிகிற ஸ்டேஜில் கடவுள் இறங்கி அவர் உதவி வரும்போது அது வேறு லெவலில் ஒரு அனுபவமாக இருக்கும். அப்போ பாருங்கள், அந்த மன உறுதி நமக்கு என்ன தருதுன்னா, நம்மை நிறைவான செயல்களை செய்ய நமக்கு அது உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி யாக்கோபு எழுதின திருமுகம் நமக்கு கூறுகிறது. அது மட்டும் இல்லை, அப்பொழுது எக்குறையுமின்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆதமேவால் நடந்து விழுந்து போன ஜென்ம சோகம் இருக்குது பாருங்க. ஆனால் ஆபிரகாமுடைய விசுவாசம் அங்கங்கே தளர்ந்து அசைந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ அதை நிறைவுபடுத்தணும், அதை பர்ஃபெக்ட் ஆக்கணும் அப்படின்னாக்க, அதை பியூரிஃபை பண்ணணும்னா, அதை பரிசுத்தப்படுத்தி சுத்திகரிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு சில சோதனைகள், அந்த சூழ்நிலைகள் தேவை. யோபு பரிசுத்தமாக இருந்தாலும் இந்த சோதனை அவர் எங்கே கொண்டு போய் வச்சுன்னா, நம்ம அதை பார்ப்போம் பின்னாடி 13வது அதிகாரத்தில் 15வது வருஷத்தில், அவர் என்னை கொன்று போட்டாலும் கொன்று போடட்டும். அவருடைய நம்பிக்கை பாருங்கள், ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் என்னை கொன்று போடட்டும். அந்த அளவுக்கு யோபுவினுடைய நம்பிக்கை பலப்பட்டுச்சு. இந்த பிரச்சனை வரலன்னா அவரால் அந்த அளவுக்கு ஆழமாக யோசித்திருப்பாரா, இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரா? கேள்விக்குறி தான். இந்த ஈசாக்கை ஆபிரகாம் பலி செலுத்தினது நமக்கு என்ன கற்றுத்தருகிறது அப்படின்னாக்க, உன் ஒரே அன்பார்ந்த மகன், உன்னுடைய ரொம்ப பிடிச்ச உனக்கு நெருக்கமான அந்த மகனை நீ எனக்காக பலி செலுத்துவியா, நீ தியாகம் பண்ணுவியா அப்படின்ற கேள்விதான். இதான் ஆண்டவர் இயேசு கூறுகிறார். நீ என்னை விட உன் தந்தையோ தாயோ மனைவியோ கணவனையோ பிள்ளைகளையோ, நீ உன்னுடைய படிப்பையோ எதையோ நீ அன்பு செஞ்சினா
நீ என்னுடைய என தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக கூறுகிறார். இது நம்ம எங்கே பார்க்கலாம்? மத்தேயு 10வது அதிகாரம் 37லேருந்து 39 வசனங்களில் ஆண்டவர் கூறுகிறார். நீ உன் வாழ்வை பிடித்து கொண்டிருந்தேன்னா அதை இழந்துருவ, நீ அதை என் பொருட்டு இழந்து விடு, அதை நீ காத்துக்கொள்வாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு நிறைய ஈசாக்குகள் இருக்கிறாங்க, நிறைய ஈசாக்குகள் இருக்கிறது. அது நம்மளுடைய குடும்பத்தினர்களாக இருக்கலாம், நம்மளுடைய நண்பர்களாக இருக்கலாம், நமக்கு பிடிச்சவங்களாக இருக்கலாம். அவங்கள நம்ம கடவுளாக வழிபட்டு கொண்டிருப்போம், அவங்கள ஈசாக்க போல் பிடிச்சிட்ருப்போம். அதனால கடவுள்கிட்ட நெருங்கிறதே பிரச்சனையாக இருக்கும். அவர்களே நம்ம இழக்க தயாராக இருக்கிறோமா? நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அவங்க இல்லாமல், அதாவது அவங்களெல்லாம் விட்டுட்டு வர சொல்லலாம் ஆண்டவர். அவர்களுக்கு முன் உரிமை கொடுக்குறோமா? ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோமா? இதை நம்ம எங்கே பார்க்கலாம்? நம்ம நேரத்தை யார் கூட செலவரும்? ஒரு 40 நிமிஷம், ஒரு 30 நிமிஷம் ஆண்டவருக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னா அந்த வேலையை தான் நம்மளோட ஈசாக்கு. 24 மணி நேரத்தில் ஒரு 40 நிமிஷம் கொடுக்க முடியல, 1 மணி நேரம் கூட ஆண்டவருக்கு ஒரு ஜெபமாலை, ஒரு திருப்பலிக்கு நம்ம கொடுக்க முடியல அப்படின்னா நம்மளுடைய ஈசாக்கு அந்த வேறு ஏதோ ஒரு வேலை தான். நம்ம சொல்லலாம், என் குடும்பத்தை அப்போ யார் பாப்பா, என் அப்பா அம்மா யார் பாப்பா, என் பிள்ளைங்களை யார் பாப்பா, என் கணவன் என் மனைவி யார் பாப்பான்னு சொல்லி கேட்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் இந்த உலகத்தில் சர்வே ஆகுமே. ஆபிரகாமுக்கும் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஆபிரகாமுக்கும் நிறைய காரணங்கள் சொல்லியிருக்கலாம். அவர் ஈசாக்கு என்னோடய ஒரே மகன், கடவுள் வாக்கு கொடுத்த பையன், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு இது வேண்டாம், இல்லை யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா, யாராச்சும் பலியிடும், எவ்வளோ வேணாலும் ஆபிரகாம் சாக்கு சொல்லியிருக்கலாம், நிறையா காரணங்கள் சொல்லியிருக்கலாம். நமக்கும் நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் நம்ம அந்த காரணங்களை காட்டிக்கொண்டிருக்கோம், எக்ஸ்கியூஸ் காட்டிக்கொண்டிருக்கோம். நம்ம சண்டே மாதம் கூட நிறைய பேர் இந்த காலத்தில் தவறி கொண்டிருக்கார்கள். ஏன்னா அந்த ஈசாக்கை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியல. மேபி அந்த டைம் தான் எனக்கு தூங்குறதுக்கு ஒரே டைம், நான் திருப்பி மண்டே வேலைக்கு போகணும், அது ஒரு ஈசாக்கு தான். அதே போல் தான் நான் என்னுடைய வேலை, நம்ம நிறைய நேரங்களில் வேலையில் பிஸியாக இருப்போம், கடவுளுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நம்மளுடைய பணங்களாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், அதெல்லாம் நம்மளுடைய ஈசாக்கு, மனசுக்கு நெருக்கமான அந்த ஒன்று கடவுளிடமே செல்வதற்கு தயக்கமாக இருக்கும். நம்மளை நல்ல மனுஷங்களாக வாழ வைப்பதற்கு அது ஒரு தடையாக இருக்கும். அந்த ஈசாக்கை நம்ம பலியிடுவதற்கு தயாராக இருக்கும். நம்ம லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம், ஒரு ஏழ்மையான புனிதர்களைப் போல பரிசுத்தமான ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம வாழ முடியாததுக்கு சில இடங்கள் இருப்பது பிரச்சனையாக இருக்கலாம், சில வேலைகள் பிரச்சனையாக இருக்கலாம், ஜாப். அந்த ஈசாக்கே சாக்ரிஃபைஸ் பண்ணுவோமா? அந்த பணம், அதனால் வரக்கூடிய பணத்தை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமா? நம்மளுடைய நாக்கினுடைய அந்த இன்பங்கள், சுவைகள், கண்களுக்கு வரக்கூடிய இன்பங்கள், உடலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சோம்பேறித்தனங்கள், அதெல்லாம் நம்மளோட ஈசாக்குகள். அதெல்லாம் நம்மளால் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமா? நம்ம பார்க்க அழகாக இருக்கணும், நம்மளுடைய ட்ரெஸ்ஸு என்னுடைய விருப்பப்படி தான் என்னோடய குடும்பத்தில் உள்ளவங்களாம் செய்யணும், அது என்னுடைய விருப்பம் இருப்பாங்க. அந்த விருப்பம், அந்த ஆசை, அந்த இச்சை ஈசாக்கு. அந்த ஈசாக்கை நம்மளால் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமா? நம்மள நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நம்ம ஓடி ஓடி பண்ணுவோம், நிறையா நம்ம தியாகம் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணுவோம். எதுக்குன்னா, யாராவது மக்கள் நம்மளை பாராட்டுவாங்க. நம்மளுடைய இப்போ நம்ம நிறையா கஷ்டப்பட்டு சமைக்கிறோம், அதை வேறு யாரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கிறதுக்காக பண்ணுறோமா, இல்லை அந்த நபருக்காக நான் பண்ணுறேன், அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லனாலும் நான் பண்ணுவேன், அவங்க என்னை திட்டினாலும் அவங்களுக்கு நான் இதை செய்வேன், அந்த வீண் பெருமைக்காக பண்ணுறோமா, இல்லை நான் படிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்கன்றதுக்காக நான் படிக்கிறேன்னா, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நான் கிளியர் பண்ணுறேன்னா, இந்த வேலையை நான் கண்ணு கருத்துமாக செஞ்சால் மற்றவங்க என்னை பாராட்டுவாங்கன்றதுக்கு பண்ணுறேன்னா, இல்லை அவங்களுக்கு அது பிடிக்கும், அவங்களுக்கு அது உதவியாக இருக்கும், அவங்களுக்காக கடவுளின் பொருட்டு நான் அவங்களுக்காக அதை பண்ணுறேன், ஃபார் சேக் ஆஃப் காட் நான் அதை அவங்களுக்காக அதை செய்கிறேன். நம்ம நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணோம், நம்ம பிள்ளைங்களே படிக்க வைப்போம், நம்ம அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், அம்மா அப்பாவை கீழ்படுகிறோம். ஏன்னா அவங்க என்ன அதுக்கப்புறம் பார்த்துக்குவாங்க. அதுக்காக நான் என் பிள்ளைங்களை அன்பு செய்கிறேன்னா, சுயநல நோக்கம் ஆழத்தில் இருக்கதா? கண்டிப்பாக இருக்கும், நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அதை நம்ம விட்டுட்டு என் பையன் என்னை பார்த்துக்கலனாலும், என் அம்மா அப்பா என்னை பார்த்துக்க மாட்டாங்க, அவங்க எனக்கு எதுவுமே செய்யலைனாலும் அவங்கள நான் அன்பு செய்வேன். ஏன்னா என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை எதிரியும் அன்பு செய், உன்னை துன்புறுத்துறவங்களுக்காக ஜெபின்னு சொல்கிறாரு. நான் அதனால அதை நான் செய்வேன்னு சொல்லி நம்ம செய்கிறோமா? ஸோ அந்த வீண் பெருமைகள், சுயநல நோக்கங்கள்லாம் நம்மளுடைய ஈசாக்குகள். அதை நம்ம தியாகம் செய்யணும். இல்லைன்னா இந்த பைபிள் நம்ம வாசிக்கிறதே வேஸ்ட். ஏன்னா அதுலேருந்து நம்ம எதுவுமே கற்றுக்கலாம். இது ஒரு கதையை போல் இந்த அலகரிக்கல் சென்ஸ்லாம் பார்த்துட்டு போனோம்னா ஓகே, கஷ்டமாக தான் இருக்கும், நானும் ஒத்துக்கிறேன், எல்லாருக்குமே அது நம்ம கஷ்டம்தான், புனிதர்களுக்கே அது கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஓகே, நம்மளுடைய சோம்பேறித்தனம், நிறைய பேர் இறையிலைத்தல் கூட அதை ஏற்றுக்கொண்டு அம்மா அப்பாவை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு, அம்மா அப்பா அவங்களுக்கு பிள்ளைகளை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு, என்னோடய ஒரே மகன் சொல்ல, அந்த ஒரே மகனை தானே ஆபிரகாம் கொடுத்தாரு, தந்தை கொடுத்தாரு, மாதா கொடுத்தாங்க, புனிதர்களை அதானே செஞ்சாங்க. கஷ்டமாக தான் இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது, இதெல்லாம் ரிஸ்க்கு, கடவுள் இதெல்லாம் கேட்கல, அவர் நம்மளை அன்பு செய்ய சொல்கிறான்னு சொல்லி இப்படி மேரோட்டமாக பேசுகிறது இந்த வார்த்தை, அதெல்லாம் ஜீசஸ் புரிஞ்சுக்குவார், அதெல்லாம் கடவுள் புரிஞ்சுக்குவார். கடவுள் இதெல்லாம் கேட்கல,
இந்த கடவுள் புரிஞ்சுக்குவார், கடவுள் இதெல்லாம் கேட்கலன்றது நேரடியாக சாத்தானிடமிருந்து வருகிறது. இதுக்கு ஒரு மறைமுகமான காரணம் பிரிந்து போன சகோதரர்களுடைய பர்சனல் ஜீசஸ் நம்மளுடைய நண்பர், ஃப்ரெண்டு. ஆமாம், கரெக்டு தான். பட் அதே நேரத்தில் அவருக்கு உரியதை நம்ம அவருக்கு செலுத்த வேண்டும். அதனால தான் விசுவாசம் நம்மளுக்கு ஒரு எமோஷன் கிடையாது, விசுவாசம் செயலில் இருக்க வேண்டும். அதனால தான் யாக்கோபு திருமுகம் நம்ம வாசிச்சோன்னா தெரியும், யாக்கோபு கூறுகிறார் செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் சொல்லி. அதனால தான் ஆண்டவரும் காஸ்பலில் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு கூறுகிறார், நீ உன்னையே வெறுத்து உன் சிலுவை தூக்கி கொண்டு வரலன்னா நீ என்னுடைய தகுதியற்றவன். பேதுருடைய கடிதங்களையும் அதை தான் நம்ம பார்க்குறோம், ஆண்டவருக்கு நம்ம அஞ்சி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ ஆண்டவர் அதெல்லாம் புரிஞ்சுக்குவார், ஆண்டவர் அதெல்லாம் கேட்கலன்றது இப்போது நவீனமயமாக ஊடுருவப்பட்ட ஒரு விஷயம். அதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே கூடாது. கத்தோலிக்கர்கள் இதுக்கு முன்னாடி அப்படி பண்ணவே இல்லை. உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமையில் அவங்க இதுக்கு முன்னாடி 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு முன்னாடி 1969க்கு முன்னாடி எல்லா கிறிஸ்தவர்களுமே, கத்தோலிக் கிறிஸ்தவர்களுமே வெள்ளிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடவே மாட்டாங்க. அன்றைக்கி உபவாசம் இருப்பாங்க. ஏன்னா திருச்சபையின் கட்டளையாக இருந்துச்சு. இப்போ நம்ம கடின உள்ளத்தின் பொருட்டு கட்டளைகளை திருச்சபை கொஞ்சம் விலக்கி இருக்கிறது. ஏன்னா நான் சொல்கிறதுனால நீ அதை பண்ணக்கூடாது. தந்தையினுடைய அன்பையும் மாதாவினுடைய அன்பையும் ஆண்டவர் இயேசுனுடைய அன்பையும் ஆவியானவருடைய அன்பையும் பார்த்து நீயா அதை மனம் பண்ணணும்னு சொல்லி திருச்சபை அதை கட்டளையிலேருந்து எடுத்துருச்சு. ஆனால் நம்ம கட்டளை கொடுத்தா தான் பண்ணுவோமா? இல்லையே. இங்கே நம்ம பார்த்தோம், ஆபிரகாமுக்கு அது பெயின்ஃபுல் தான். ஆபிரகாமுக்கு நிறைய சாக்குகள் சொல்லலாம். ஆனாலும் அவர் அதை கடவுளுக்காக அவர் நெருக்கமாக வச்சுருந்த அந்த ஒரே அன்பார்ந்த மகனை கொடுத்தார். தந்தை அதையே தான் பண்ணார். தந்தையம் இறைவன். மாதா அவங்களுக்கு நெருக்கமாக இருந்தவங்கள பலி செலுத்தினாங்க. அவங்களோட இதயத்தில் ஒரு வாள் ஊடுருவி பாய்ந்தது. புனிதர்கள் இதை தான் செஞ்சாங்க. அவங்க உடலை வருத்தி கொண்டாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, உபவாசம் இருந்தாங்க. கடவுளுக்காக உடல் சுகத்தை, அந்த உடல் சுகம் என்கிற ஈசாக்கை தியாகம் பண்ணாங்க. நம்ம சின்ன சின்ன விஷயங்களையாவது நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியுமா? ஆபிரகாம் அதாவது அவ்வளோ ஹர்ட்டிங்காக இருந்துச்சு, அவ்வளோ அவங்களுக்கு பர்சனலாக இழப்பு இருந்துச்சு. நம்மளால் டைம் கொடுக்க முடியல. அதே மாதிரி தான் அவங்களுக்கும் நம்மளோட டைமுன்ற ஈசாக்கு நமக்கு பெருசாக தெரியுது. அதே போல் தான் அவங்களுக்கு பெருசாக இருந்துச்சு, மாதாவுக்கும் தந்தையம் இறைவனுக்கும். ஆனால் தந்தையம் இறைவன் இந்த உலகத்தின் மீது நம்ம மீது வச்சுருந்த அன்பு அதை விட பெருசாக இருந்துச்சு. அதனால தான் தம் ஒரே மகனை இந்த உலகிற்கு அளிக்கும் அளவிற்கு அவர் அன்பு கூர்ந்தார். மாதாவுடைய அன்பு நம்ம மேலே அதிகமாக இருந்துச்சு. மாதாவுக்கு கடவுள் மேலே இருந்த அன்பு அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் தம் ஒரே மகனை கடவுளுக்காகவும் பலி செலுத்தினாங்க, இந்த உலகுக்காகவும் பலி செலுத்தினாங்க. மாதா கிட்ட 2 பலி இருக்குது பாருங்கள். கடவுளுக்காகவும் செலுத்தினாங்க, உலகத்திற்காகவும் செலுத்தினாங்க. புனிதர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை, அவங்களுடைய சுகபோக வாழ்க்கையை எல்லாத்தையும் விட்டு ஆண்டவருக்காக அவங்க வாழ்க்கையை பலி செலுத்தினாங்க. குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு தினமும் குடும்ப ஜெபமாலைக்கு டைம் ஒதுக்க முடியலன்னா நம்ம வேறு ஏதோ ஈசாக்கை பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த குடும்ப ஜெபமாலைக்கு டைம் ஒதுக்க மாட்டேங்கிறோம், பலி செலுத்த மாட்டேங்கிறோம். நம்மளால் தினமும் ஒரு 3 அல்லது 4 ஜெபமாலை பாவத்தை விட்டு வெளிவருவதற்கு, வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நம்ம கொடுக்க முடியலன்னா வேறு ஏதோ ஈசாக்கை பிடித்து கொண்டு இருக்கிறோம், பலி செலுத்தாமல் வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மக்கிட்ட. நம்மளால் வெள்ளிக்கிழமை கூட 2 வேளை அல்லது 1 வேளை உபவாசம் இருந்து நான்வெஜ்ஜுகளை தவிர்க்க முடியல. நம்ம கல்யாணங்களில் வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா அதை நான்வெஜ் போடாமல் தவிர்க்க முடியல. அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஆண்டவரை இன்றைக்கி நான் நினைவு கூறுறேன்னு சொல்லி நம்மளோட விசுவாசம் உயிரோட்டமாக இருக்குன்றத செயலில் நிரூபித்து காட்டலைன்னா நம்மளுடைய விசுவாசம் செத்த விசுவாசம். அவங்க அவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க. ஆபிரகாம், தந்தையம் இறைவன், மாதா, புனிதர்கள். நம்மளால் ஒரு நான்வெஜ் வெள்ளிக்கிழமை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியல. இல்லை என்னால் முட்டி போட்டு ஜெபமாலை சொல்ல முடியல. அந்த முட்டி வலியை கூட என்னால் அன்றாட பேசிஸில், டெய்லி பேசிஸில் என்னால் கொடுக்க முடியல. அப்படின்னா நம்ம யோசிச்சு பார்ப்போம், டெய்லி என்னால் திருப்பலிக்கு போக முடியல, ஏன்னா எனக்கு வேறு வேலை இருந்துச்சு. அதுதான் நம்மளோட ஈசாக்காக இருக்குது. அதை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுற வரைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறப்ப, நீ இதை செய்ய துணிந்ததுனால் உன்னை உண்மையாகவே ஆசீர்வதிப்பேன், உன் வழிமரபையும் ஆசீர்வதிப்பேன், உன் வழியாக இந்த உலகமே ஆசீர்வாதம் பெறும். ஸோ நம்ம சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ் நான் முட்டி போடுவேன். இன்னிலேருந்து ஜெபமாலைக்கு நான் டெய்லி 4 ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பிப்பேன். நான் டைம் ஒதுக்குவேன், பைபிள் படிக்க ஆரம்பிப்பேன், புனிதர்களை பற்றி வாசிக்க ஆரம்பிப்பேன், நற்கருணை சந்திப்பு செய்வேன், டெய்லி திருப்பலிக்கு போவேன், நான் ஃபாஸ்டிங் இருக்க ஆரம்பிப்பேன். இப்படி சின்ன சின்ன சேஞ்சஸை நம்ம பண்ண முடியலன்னா இந்த சின்னதாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சின்னதாக ஒரு ஈசாக்கை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். முடியலையே, ஆண்டவர்கிட்டே அருள் கேட்குறேன், ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, என்னால் பண்ண முடியலப்பா, உங்களோட அன்பை எனக்கு காட்டுங்களேன், நீங்கள் எங்களுக்கு மேலே வச்சுருக்க எவ்வளோ அன்புன்றதை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. ஆண்டவர் ஒரு அன்பை வெளிப்படுத்தினார்னா நம்மளால் பெரிய பெரிய சாக்ரிஃபைஸ் கூட பண்ண முடியும். ஆபிரகாமால் ஈசாக்கை சாக்ரிஃபைஸ் பண்ண முடிஞ்சு. ஏன்னா ஆபிரகாமுக்கு ஆண்டவரை நன்றாக தெரிந்திருந்தது, ஆழமாக நெருக்கமான ஒரு உறவு இருந்துச்சு.
ஆக்சுவலாக நம்மளால் உபவாசம் இருக்க முடியலன்னா கடவுள் கூட நெருக்கமான உறவு இன்னும் இல்லை. அவருக்காக எது வேணால் பண்ணலான்ற துணிச்சல் வரணும்னா அவரை நமக்கு தெரியணும், அவர் எப்படிப்பட்டவர்ன்றது தெரியணும், அவர் நமக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறாருன்றது நம்ம உணர்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதை வேணால் கொடுக்க தயாராகிடுவோம். இன்னொரு பக்கம் ஒரு பயம் இருக்கும், ஐயோ என்னோடய குடும்பம் பாதிச்சிருமோ, என்னோடய பிள்ளைங்க, என்னோடய கணவன் மனைவி, இதெல்லாம் சாத்தான் கொண்டு வர பயம். அதுக்கு நம்ம திருப்பி என்ன சொல்லணும் தெரியுமா? பார்த்துக்கலாம், கடவுள் பார்த்துக்குவார். இந்த 2 வார்த்தையை மட்டும் சொல்லி நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம். பார்த்துக்கலாம், இந்த டைம் 15 நிமிஷம் கடவுள் கொடுப்போம், கடவுள் பார்த்துக்குவார். கடவுள் என்ன பண்ணுறாரு பாருங்கள், யோபுவையும் 2 மடங்காக ஆசீர்வதிச்சார். இங்கே ஆபிரகாமையும் நம்ம பார்க்குறோம், பின்னாடி மொத்த உலகத்திற்குமே அவர் வழியாக ஆசீர்வாதம் கொடுக்குறார், அவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஸோ நம்ம அந்த சின்ன சின்ன ஈசாக்குகளை தியாகம் பண்ண தயார் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து ஈசாக்கை காப்பாற்றினது போல் நம்ம சின்ன சின்ன நேரத்தையோ இல்லை பணத்தையோ இல்லை சொத்தையோ இல்லை நம்மளுடைய ஆசைகளையோ நம்ம தியாகம் பண்ணும்போது நம்ம கடவுளுக்குன்னு நான் கடவுள்கிட்ட நெருங்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஜெபமால ஜெபிக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு எடுக்கும்போது, நம்ம நேரத்தை ஒதுக்கும்போது, நான் ஒரு சில நல்ல விஷயங்களை நான் வந்து செய்யும்போது, சரி என்னுடைய கடவுள் பொருட்டு என்னுடைய சகோதரனுக்கு அந்த சொத்தை நான் விற்று தந்துடுறேன், இல்லை அவங்க ஆசைப்படி அந்த வீட்டை கட்டட்டும், இல்லை அவங்க ஆசைப்படி அந்த ட்ரெஸ்ஸை அவங்க போட்டுக்கிட்டோம், இல்லை எதுவும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் வந்து ஓகே டெய்லி திருப்பலிக்கு போகிறேன், நான் அவருக்கு டைம் ஒதுக்க போகிறேன், நான் அவர்கிட்ட நெருங்க போகிறேன்னு சொல்லி நம்ம முடிவு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் அம்மிக்கு குளிக்கு மடியில் வந்து சரிகிற அளவுக்கு போடுவார். இதை நாங்கள் உறுதியாக நம்பலாம். சரி, இந்த ஒரு முடிவோட சின்ன சின்ன ஈசாக்குகளை நம்ம தியாகம் செய்யலாம். என்ன ஈசாக்குன்னு கண்டுபிடிப்போம், பார்த்துக்கலாம், கடவுள் பார்த்துக்குவார். நான் தியாகம் பண்ண போகிறேன், நான் அந்த ஈசாக்கை எடுத்துக்கொண்டு பலி செலுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்புவோம் தைரியமாக. கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த ஒரு முடிவோடு இந்த நாளுக்கு நம்ம நிறைவு செய்வோம். நாளைய தினத்துக்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.